நாம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் 5வது அத்தியாயத்தில் இருக்கிறோம். மொத்தம் 8 அத்தியாயங்கள், 5 வரை உபாசனைகளை கொண்டது. 6, 7, 8 பிரம்ம வித்யாவையும் கூறுகிறது. 6வது அத்தியாயம்தான் முழுக்க முழுக்க பிரம்ம வித்யாவை சார்ந்தது. இந்த 5வது அத்தியாயத்தில் 24 பகுதிகள் அல்லது கண்டங்கள் உள்ளன. அதில் 3 உபாசனைகளும் ஒரு கிரியையும் சொல்லப்பட இருக்கிறது. முதல் உபாசனை பிராண வித்யா, அதை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். இனி 3லிருந்து 10வது கண்டங்கள் வரையில் இருக்கக்கூடிய பஞ்சாக்னி வித்யா என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அதை முடித்த பிறகு வைஸ்வானர வித்யா 15லிருந்து 18 வரை. பிறகு கிரியை, நாம் மந்த கிரியை ஒன்று நான் நேற்று சொன்னோம் போன வகுப்பில். அதில் எப்படி ஒரு மசியலை செய்து அதே போன்ற ஒரு கிரியையும் பிராணாக்னி ஹோத்திரம் என்ற ஒரு கிரியை 19 முதல் 24 வரை சொல்லப்படும். இப்பொழுது நாம் பஞ்சாக்னி வித்யாவை ஆரம்பிப்போம். சுருக்கமாக இதை சொல்லிவிட்டு பிறகு விளக்கமாக செல்வோம். பிரபாகன ஜெய்வலி என்பவன் ஒரு மன்னன். அந்த மன்னனுடைய சபைக்கு ஸ்வேதகேது என்கிறவன் பண்டிதனாக செல்கிறான். அவனிடம் வித்யா கர்வம் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு வித்யா கர்வம் இருந்து அப்பாவிடம் சென்று அதை தீர்த்து கொண்டு பிரம்மஞானத்தை பெற்றான். இது அதற்கு முன்னால் நடந்த சம்பவம் போல் இருக்கிறது. ஏனென்றால் பிரம்மஞானம் பெற்ற பிறகு மறுபடியும் அவன் ஜெய்வலி மன்னனிடம் செல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இந்த ஸ்வேதகேது வித்யா கர்வத்துடன் மன்னர் சபைக்கு செல்கிறான். அங்கே தன் திறமைகளை காட்டுவதற்கு முயற்சி செய்கிறான். மன்னர் அவனுக்கு ஒரு 5 கேள்விகளை கேட்கிறார். 5 கேள்விக்கும் ஸ்வேதகேதுக்கு ஒன்றுக்கு கூட பதில் தெரியவில்லை. வீட்டுக்கு வந்து சொல்கிறான், அப்பா நீங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தீங்க, இதை ஏன் எனக்கு சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டீர்கள் என்று தந்தைக்கிட்ட முறையிடுகிறான். உதவி கேட்கிறான், எனக்கு சொல்லிக் கொடுங்க. எனக்கு தெரிந்திருந்தால் உனக்கு சொல்லிக் கொடுத்துருப்பேன் இல்லையா, அதனால் எனக்கு தெரிந்தில்லை, அதனால் நானும் வர ராஜா கிட்ட போய் சென்று நாம் உபதேசத்தை பெறுவோம் என்று வருகிறான். இதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் உள்ள என்ன நடக்குதுங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். மன்னன் கேட்ட 5 கேள்விகள் இதுதான். மரணத்துக்கு பிறகு ஜீவனுக்கு என்ன நிகழ்கிறது என்பது சம்பந்தமான கேள்வி. முதல் கேள்வி, இறந்த பின் உடலிலிருந்து வெளிப்படுகின்ற ஜீவன் எங்கு செல்கிறது, எந்த பாதை வழியாக பயணம் செல்கிறது, அதுக்கு எந்தெல்லாம் பயணம் செல்கிறது என்று ஒரு கேள்வி. அப்படி வெளி சென்று பயணத்தை மேற்கொண்டவன் அந்த ஜீவன் மீண்டும் எப்படி மனித உடம்பை எடுக்கிறது, மறுபிறவி எடுக்கிறது. பிறகு 3வது கேள்வி, சாஸ்திரத்தில் தேவயானம் பித்ருயானம் என்று 2 வித பாதைகளை சொல்கிறது. இதன் வழியாகத்தான் இறந்தவர்கள் செல்கிறார்கள். தேவயானத்தை செல்பவர்கள் எங்கே செல்கிறார்கள், பித்ருயானம் செல்பவர்கள் எங்கே செல்கிறார்கள், யார் தேவயானத்துக்கு தகுதி உடையவர், யார் பித்ருயானத்துக்கு தகுதி உடையர், இந்த தேவயான பித்ருயானத்தை எது சிறந்தது, இதையெல்லாம் 3வது கேள்வி உள்ளடக்கியுள்ளது. 4வது, சொர்க்கத்தில் இடம் ஏன் நிரம்பவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது. இந்த பூமியில் கூட நமக்கு இன்றைக்கி 8 பில்லியன் ஜனங்கள் இந்த பூமியில் இப்போ வாழுறாங்க. 5 பில்லியன் அப்படின்னு தான் நான் பேச ஆரம்பித்தேன். நிறைய மீட்டிங்கில் நான் பேசும்பொழுது 5 பில்லியன்ற வார்த்தையை தான் ஆரம்பித்தேன். இப்போ கடந்த ஒரு 20 வருஷங்களாக இப்போது எண்ணிக்கை 8 பில்லியனாக 3 பில்லியன் அதிகரித்து இருக்குது. 10-15 வருஷத்தில் 3 பில்லியன் ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. இன்னொரு 15 வருஷத்தில் இன்னொரு 3 பில்லியன் வந்ததுன்னா என்ன ஆகும் பாருங்கள். இந்த பூமி நிரம்பிடும். இந்த பூமியால் போதுமான உணவு தரக்கூடிய அளவுக்கு நிலங்கள் இருக்காது. தண்ணீரை பங்கிட்டுக் கொள்வதிலும் பிரச்சனை இருக்கும். ஏதோ ஒரு வகையில் இது 5 பில்லியனுக்குள்ளே இறங்கி இருந்தால் தான் இந்த பூமி தாங்கும் அப்படின்னு நினச்சோம்னா இனிமேல் வரக்கூடிய ஜனங்களை யார் நீக்க முடியும்? இந்த மாதிரி கேள்விகள் வருது. இப்போ சொர்க்கத்துலேயும் இது மாதிரி இறந்தவர்களெல்லாம் சொர்க்கம் போயிட்டு இருந்தாங்கன்னா அனந்த கோடி காலங்களாக எண்ணற்ற ஜீவர்கள் இருந்தாங்கன்னா
அவங்களெல்லாம் கர்மங்கள்னால சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கமும் இதே கதி தானே. இங்கே இங்கே ஜன நெரிசல் இருப்பாங்க. தேவர்கள்கிட்டே வந்து ஒரே நெரிசல், இங்கே இடிக்காத அங்கே இடிக்காத, நிற்கக்கூட இடம் இல்லை, படுக்கக்கூட இடமும் இல்லாமல் இருப்பாங்களே அப்படின்னு சொர்க்கத்தில் ஏன் இடம் நிரம்பவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா பூமியில் நிரம்பிக்கிட்டே இருக்கு. 5வது கேள்வி, ஜல சரீரம் எப்படி மாமிச சரீரம் ஆகிறது என்று ஒரு கேள்வி. அது என்ன ஜல சரீரம் என்றால், நாம் உடம்பிலிருந்து வெளியே சென்ற உடனே ஒரு சரீரம் நமக்கு தரப்படும். அது ஒரு 15 நாளைக்கு இருக்கும். இறந்தவர்கள் 15 நாளைக்கு ஒரு தனி சரீரத்தில் இருப்பாங்க. அந்த சரீரத்துக்கு பிரேத சரீரம்னு பேர். அதை விட்ட பிறகு அவர்களுக்கு ஜலசரீரம் தரப்படும். நம்ம எள்ளும் தண்ணி அவங்களுக்கு கொடுத்த உடனே அது ஜலசரீரமாக மாறி இந்த கிரியையினால் அவங்களுக்கு கிடைக்குது. நம்ம கொடுக்குற தண்ணி தான் அவங்கள உடம்புன்னு நினச்சிக்க வேண்டாம். நாம் ஸ்ரத்தையோடு செய்கின்ற அந்த கிரியை தேவர்களுக்கு அது ஆகுதியாகி அவர்கள் இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி அவனுக்கு ஜலசரீரத்தை தருகிறார்கள். அந்த ஜலசரீரத்தை கொண்டு அவன் பித்ருயானம் தேவயானம் என்று 2 பாதையில் எங்கே வேணால் செய்யலாம். அங்கு சென்று அங்கே ஒரு உடம்பை எடுத்துக்கொண்டு வாழலாம். எங்கே செல்கிறானோ அங்கே. இந்த பயணத்தின் போது பயன்படுத்துகிற சரீரத்தான் ஜலசரீரம் என்று பெயர். இப்படி ஜலசரீரமாக இருக்கின்ற ஒரு ஜீவன் மறுபடியும் பூமிக்கு வந்து பறக்கும்போது ஜலசரீரத்திலேருந்து மறுபடியும் இந்த ஸ்தூலமான மாமிச சரீரத்தை எப்படி எடுக்கிறான் என்று இந்த கேள்விகளெல்லாம் அந்த ராஜா கேட்டிருக்கிறார். இந்த பையன் ஸ்வேதகேதுக்கு ஒன்று கூட பதில் தெரியல. 0 மார்க். போயிட்டு வா, இங்கே வந்து உன்னுடைய வித்தையெல்லாம் காட்டாத அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ராஜாவே சொல்கிறாரு, இப்போ நான் பேசின வித்யாக்கள் எல்லாம் சத்திரியர்களுக்கு மட்டும்தான் அதிகமாக தெரிஞ்சு இருக்குது. பிராமணர்கள் அது தெரியவே இல்லை. ஆனால் நீ வந்து இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டதுனால உனக்கு நான் தரேன் அப்படின்னு தான் சொல்கிறார். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சாஸ்திர விஷயங்களில் எல்லாருமே பண்டிதர்களாக தான் இருந்திருக்கிறார்கள். இது ஏதோ ஒரு இனத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தவர்களுக்குன்னு கிடையவே கிடையாது. இன்றைக்கி இந்த உண்மையெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். எண்ணற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. எந்த வயதினரும் இதை கேட்டு இந்த ஞானத்தை பெற்று முக்தி அடையலாம். முக்திக்கு மட்டும் வர்ணமும் கிடையாது, ஆசிரமும் கிடையாது. ஆனால் தர்மத்திற்கு வர்ண ஆசிரமம் உண்டு. தர்மம்னு வந்துருச்சுன்னா சத்திரிய தர்மம் வேறு, பிராமண தர்மம் வேறு, வைசிய தர்மம் வேறு, ஆசிர தர்மம் வேறு, பிரம்மச்சாரியுடைய தர்மம் வேறு, கிரகஸ்தன் தர்மம் வேறு, வானப்பிரச தர்மம் வேறு, சன்னியாசி தர்மம் வேறு. தர்மம்னு வந்துட்டோம்னா உனக்கு இந்த வர்ணமும் ஆசிரமும் வந்துடும். ஞானம்னு வந்துட்டுன்னா சுத்தமாக உனக்கு வர்ணமும் ஆசிரமும் இருக்கக்கூடாது. அதையும் வச்சுட்டு இதையும் வச்சுட்டு இருந்தால் உனக்கு ஞானம் வராது. ஆனால் ஞானத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னால் தன்னை ஆண் என்றோ பெண் என்றோ பிராமணன் என்றோ சத்திரியன் என்றோ, நான் பள்ளி பருவம் படிக்கிறவன் கிரகஸ்தன் என்றோ, நான் வயசானவன் என்றோ யாரும் எதையும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஒரு தகுதியே கிடையாது. இதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த தகவலில் இன்னும் நாம் இந்த முன்னுரையில் தான் இருக்கிறோம். ஜீவர்கள் புண்ணியம் பூமியில் வாழும்போது புண்ணியம் செய்திருந்தால் இந்த ஜலசரீரத்தை கொண்டு சொர்க்கம் முதலான இடங்களுக்கு இந்த தேவயானம் மூலம் செல்லலாம். சத்தியலோகம் போன்றதுக்கு தேவயானம் மூலம் செல்லலாம். பித்ருயானம் வரைக்கு பித்ருயோகத்துக்கும் லோகம் செல்லலாம். அதுக்கு மேலான சற்று சொர்க்கம் போன்ற இடங்களுக்கும் அவன் வாழலாம். என்னதான் அந்த இடத்துக்கு அவன் பயணம் செய்தாலும் அவன் கொண்டு சென்ற புண்ணியங்கள் தீரும் வரை தான் அந்த இடத்துல இருக்க முடியும். புண்ணியம் தீர்ந்தவுடனே அவன் மறுபடியும் பூமிக்கு வந்ததாகும். அதனால் எல்லாருமே தான தர்மங்களெல்லாம் செய்து யக்ஞ தான தபம் என்று சொல்வார் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில். யக்ஞம் தானம் தபம் இந்த மூன்றும் ஒருவன் செய்தாலும் கூட அது அவனை மோட்சத்துக்கு கொண்டு செல்லாது. மீண்டும் மீண்டும் பிறவிக்கு கொண்டு தரக்கூடியதற்கும் இடைவேளையில் கொஞ்சம் ஓய்வு அந்த புண்ணியத்தை பயன்படுத்தியிருக்கலாம். எனவே புனர்ஜென்மம் என்பது நிச்சயம் உண்டு. 6வது அத்தியாயத்தை சென்று நான் யாரெல்லாம் இந்த ஞான வித்தியை இந்த பிரம்ம வித்தியை தெரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு பாபமும் புண்ணியமும் இல்லாமல் போய் பிறவி என்பதும் இல்லாமல் போய்விடும். அப்போ அவங்க இல்லாமல் போயிடுவாங்கன்னா அவங்க இருப்பாங்க. என்னவாக இருப்பாங்க?
உடம்பு எடுத்துக்கொண்டு ஒரு ஜீவனாக இல்லாமல், உடம்பில்லாமல் பிரமமாக கடவுளாக இருப்பார்கள். ஏற்கனவே ஒரு கடவுள் இருக்கிறாரே, நான் ஒரு கடவுளாக போனால் 2 கடவுள் ஆகிடுவாங்களே, அப்படி இல்லை. எல்லாருமே ஏற்கனவே இப்பொழுதே கடவுள்தான். அதை அறியாததுனால நாம் ஜீவராக வாழ்கிறோம். நான் கடவுள் என்று தெரிந்து கொண்டால் அவன் இன்னொரு கடவுளாகவதில்லை. எந்த கடவுளாக அவன் இருந்தானோ அந்த கடவுளாக அவன் இருக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜலசரீரம் என்னென்ன மாற்றங்களை அடைந்து மாமிச சரீரத்தை எடுக்கிறது என்பதை விளக்குவது பஞ்சாக்னி வித்யா. 5 அக்னிகளை பற்றி இங்கே சொல்லப்படுவதனால இதுக்கு பஞ்ச அக்னி வித்தையான்னு பேர். அக்னி என்பது நமக்கெல்லாம் தெரிந்த நெருப்பு, தீக்குச்சி நெருப்பு, அடுப்பில் இருக்கிற நெருப்பு, தீபத்தில் இருக்கிற நெருப்பு, யாக குண்டத்தில் இருக்கிற நெருப்பு என்று நெருப்புகள் பல இருக்கலாம். பஞ்சாக்னி என்பது 5 அக்னிகள். இங்கே அக்னி என்பது நெருப்பை குறிக்கவில்லை, ஒரு நிலையை குறிக்கிறது. இந்த அக்னி என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு நிலை இன்னொரு நிலைக்கு ஆகுதி செய்யப்படுகிறது. ஆகுதி என்றால் ஒரு யக்ஞ குண்டம் இருந்ததுனால் அதில் தீ எரியும். அதில் நெய் வார்த்து அதில் சமிர்த்திகளை போட்டு அக்னியை உண்டாக்குவார்கள். அதில் ஆகுதியாக நெய்யை கொடுப்பார்கள் அல்லது பிரசாதத்தை ஏதாவது போடுவார்கள். அது பேர் ஆகுதி என்று பெயர். அவ்வாறு ஒரு நெருப்புக்கு நாம் இடுவதை ஆகுதி என்கிறோம். இதே போல் ஒன்றை இடுவதுக்கு யாகம்னு பேர். ஒன்று தருபவன் ஒன்று பெறுவன், அன்னம் அன்னாதா என்றெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால் யக்ஞம் என்று சொல்கிறார். இந்த வாழ்க்கையே யக்ஞம் என்று கூட நம்ம படித்தோம். மத்தியான யக்ஞம், சவன யக்ஞம் அப்படின்லாம் சவனக்கிரியை பற்றியெல்லாம் பார்த்தோம். பிராதசயன யக்ஞம், காலையில் செய்வது, மதியம் செய்வது எல்லாம் சென்ற உபாசனைகள் அதெல்லாம் பார்த்தோம். இங்கே பஞ்சாக்னி என்பது 5 வகையான ஹோமங்களை செய்து தான் நாம் பெறுகிறோம். அந்த 5 ஹோமங்களை இங்கே சொல்லப்படுகிறது. பாப சரீரமாகிய மிருக சரீரத்தை பற்றி இந்த உபாசனை எதுவும் சொல்லவில்லை. அது இந்த உபாசனையில் அந்த தகவல் இல்லை. மனிதனை மட்டும்தான் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த பயணம் இறந்த பிறகு மறுபடியும் பிறக்கும் பொழுது ஏற்படுகின்ற 5 நிலைகளை நாம் அக்னி என்று கூறுகிறோம். இது தான் சுருக்கங்க. இதுதான் பஞ்சாக்னி வித்தை. இப்போ ஸ்வேதகே சொல்கிறான், தந்தையே, எல்லாம் கற்பித்தேன் என்று கூறினீர். சத்திரியன் ஒருவரது 5 கேள்விகள். அந்த ராஜா, எனக்கு பதிலே தெரியவில்லை. இப்படி அவமானப்படும்படி என்னை வைத்து விட்டீர்களே. நான் எல்லாம் தெரிந்தவனாக போய் அங்கே நடந்தேன். நீங்கள் இப்படி செய்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. மகனே, எனக்கு தெரிந்திருந்தால் நான் உனக்கு சொல்லாமல் இருப்பானா? எனக்கும் தெரியவில்லை. எனவே நான் அந்த ராஜா பிரபாகனரிடமே சென்று நாம் கேட்போம் என்று 2 அந்தணர்களும் போகிறாங்க. இவங்க 2 பேரும் அந்தணர்கள். மன்னன் 2 அந்தணர்கள் சபைக்கு வந்திருக்கிறதுனால மரியாதை கொடுக்குறான். பண்டிதர்னு தெரியும். வரவேற்று உபசரிக்கிறார். எல்லாருக்கும் அவருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுங்கன்னு. இரவு இங்கே தங்குங்க அப்படின்னு தங்க வைக்கிறார். அப்புறம் அந்த சில அன்பளிப்பெல்லாம் அவர் தரார். ஏன்னா அந்தனர் வந்ததுனால ஏதாவது தட்சிணை, அன்பளிப்பு, வறுமைக்காக வந்திருப்பாங்க. அரசனுக்கு எதுவும் கொடுக்கணும் இல்லையா? அவங்க 2 பேருமே அப்பனும் மகனும், எங்களுக்கு அது தட்சிணைக்காக நாங்கள் வரலைங்க, பொருளை எங்களுக்கு வேண்டியதில்லை, உங்கள்கிட்ட அறிவு தான் வேணும். நீங்கள் மகனை ஒரு 5 கேள்வி கேட்டீங்க, அவன் பதிலே சொல்லலை, எனக்கும் தெரியல. உங்ககிட்ட இப்போ ஞானத்தை தான் தானமாக கேட்குறோம், வித்யா தானத்தை தாருங்கள் என்று அவன் கேட்கிறான். பண்டிதரே, நீங்கள் என் மாளிகையில் தங்கி இருங்கள். அப்புறம் சொல்கிறார், தங்கியிருந்து இதை கற்றுக்கிட்டு போங்க. இன்று வரை, இன்றைக்கு வரைக்கும், நீங்கள் வந்தது வரைக்கும் பஞ்சாக்னி வித்தையை சத்திரிகளை தவிர மற்றவர்கள் யாரும் அறிந்ததில்லை. நீங்கள் அதற்கு தகுதி உடையவராக பரிசெல்லாம் வேண்டாம், வித்யா வேணும்னு கேட்டிருக்கிறதுனால நான் உங்களுக்கு உபசரிக்கிறேன் என்று சொல்கிறார். இது நமக்கு என்னென்ன, அப்பேற்பட்ட ஒரு பிராமணர்களும் வேதம் அறிந்தவர்களும் தெரிந்தில்லாத ஒரு உபனிஷத்தில் இருக்கக்கூடிய, இந்த சாந்தோக்க உபநிஷத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நமக்கும் இப்போது தரும் வகையிலே சங்கரன் நமக்கு அருளி இருக்கிறார். இதை நாம் இப்போது சற்று பார்ப்போம். இந்த அக்னிகள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல சொர்க்கம் ஒரு அக்னி, முதல் அக்னி. சொர்க்க உலகம் அக்னி. இங்கே சூரியன் தான் அங்கே விறகு. அந்த அக்னி குண்டத்தில் சூரியன் தான் விறகு.
அங்கே வெளிச்சம் இருக்குதுன்னா அது வந்து பகல். நிலவு தான் அந்த தணல்லேருந்து வரக்கூடிய, அந்த அக்னியில் வரக்கூடிய சின்ன சின்ன தீஜுவாலைகள். நட்சத்திரங்கள் அதிலிருந்து வர தீப்பொறிகள். இந்த தேவர்கள், அங்கு சொர்க்கத்தில் இருக்கின்ற தேவர்கள், சொர்க்கம் என்கின்ற அந்த யாக குண்டத்தில், இந்த யாக குண்டம் அதில் சூரியன் விறகு, அதில் வந்து பகல் சுடர், நிலவு தான் அதிலேருந்து வருகின்ற தணல், நட்சத்திரங்கள் தீப்பொறிகள். அதில் என்ன ஆகுதி செய்கிறாங்கன்னு கேட்டோம்னா ஸ்ரத்தையை ஆகுதி செய்கிறார்கள். அவர்கிட்ட ஸ்ரத்தை, இந்த சாஸ்திரத்தின் மீதும் குருவின் மீதும் இறைவனுடைய ஈஸ்வனுடைய நியதி மீதும் அவங்களுக்கு துளியோட சந்தேகம் கிடையாது. எப்படி நடக்குதுன்னு அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த தேவலோகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னென்றால், இங்கே பூமியில் ஒரு வீடு வேணும்னா நீங்கள் அதுக்கு 6 மாதம் பாடுபடணும், பேங்க்கில் லோன் போடணும், அப்புறம் லேண்டை வாங்கி பிளான் போட்டு என்னென்னமோ செய்து, அதுக்கு உங்களுக்கு தெரியும், வீடை கட்டிப்பார், கல்யாணம் செய்துப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவலோகத்தில் அப்படி இல்லை. உங்களுக்கு வீடு வேணும்னா, உங்களுக்கு புண்ணியம் இருந்ததுன்னா உடனடியாக அங்கே இருக்கிற தேவத்தச்சன் இருப்பான், விஸ்வகர்மா, அவன் கற்பிப்பான், கற்பனையிலேருந்து வீடு வந்துடும். அப்புறம் கேட்பாங்க, நீங்கள் உள்ளே போயிட்டு விஸ்வகர்மா இந்த இடத்துல எனக்கு மாடம் வேணும்னு அவன் நினைப்பான், மாடம் வந்துடும். அப்புறம் இங்கே எனக்கு ஒரு சயனம் வேணும் நினைப்பான், அங்கே இருந்துடும். அப்படி செய்யக்கூடிய பெரிய பெரிய வித்தைகள்லாம் இருக்குது. அந்த உலகமே மனோலோகம், பூமியும் மனோலோகம்தான். ஆனால் ஸ்தூலமான உலகமும் ஸ்தூலமான சரீரம் இருப்பதனால நமக்கு ஸ்தூலத்தின் மூலம்தான் எல்லாத்தையும் செய்ய முடிகிறது. ஸ்தூலத்தை கொண்டு ஸ்தூலத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் தேவலோகத்தில் மொத்தமும் மனோலோகம் தான் இருக்குனால் மனதை கொண்டே எல்லாம் செய்யப்படுகிறது. பகவானே மனதை கொண்டு தான் இது அத்தனையும் படைத்தார். அவருக்கு பெரிய மனது, அந்த மனது தூய மாயை. தூய மாயை என்கின்ற மனதை கொண்டு அனைத்து பூலோகங்கள் முதல் அனைத்து ஆகாயம், அனைத்து பிரபஞ்சத்தையும் அவர் செய்து முடித்தார். அவர் நினைத்தார், உண்டாகுது. நாமும் கூட நினைக்கிறோம், கற்பனையில் ஏதோ செய்கிறோம். ஆனால் நிஜமாக இல்லை. நிஜமாக்கணும்னா ஸ்தூல சரீரத்தை கொண்டு ஸ்தூலமாக செய்யணும். பூமியில் மட்டும்தான் இந்த பிரச்சனை. சொர்க்கலோகத்தில் செய்துவிட்டால் உங்கள் புண்ணியத்தை பயன்படுத்தி உங்கள் நினைவுகள் எல்லாம் நனவாகும் என்று சொல்லப்படுகிறது. இது எப்படி நடக்குது நமக்கு தெரியல. ஆனால் தேவர்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. இருந்தாலும் நாம் புண்ணியத்தை கொண்டு சென்றால் இங்கு எல்லாம் நமக்கு கிடைக்குங்கிற ஸ்ரத்தை இருக்கிறது. அவநம்பிக்கை என்பதே இல்லை. அந்த ஸ்ரத்தை தான் அவர்கள் ஆகுதி செய்கிறார்கள். அங்கே ஒன்றும் அக்னிகுண்டம் இல்லை. சொர்க்கம் முழுக்க இருக்க தேவர்களுக்கு என்ன இருக்குது? ஸ்ரத்தை இருக்கிறது. பூமியில் இருக்கணும் அதே ஸ்ரத்தை இருந்தால் நிச்சயம் தேவனாக மாறுவான். இப்போ தேவர்களிடம் என்ன தான் இருக்குது அந்த சொர்க்கலோகத்தில்? அவங்களுக்கு ஆகுதி செய்வதற்கு, நமக்கு ஆகுதி செய்வதற்கு நெய் இருக்குது, பால் இருக்குது, தயிர் இருக்குது, இதெல்லாம் நெருப்பில் போடுறோம். அவங்களுக்கு என்ன தான் இருக்குதுன்னா, அவங்கள தன் மனதில் இருக்கின்ற ஈஸ்வரன் மீது இருக்கிற பக்தியை தான் ஆகுதியாக கொள்கிறார். பக்தி இல்லாதவங்க சொர்க்கலோகத்தில் இடமே கிடையாது. தர்மத்தின் மீதாவது குறைந்தபட்சம் பக்தி இருக்கத்தான் வேண்டும். கடவுள்கிட்ட இல்லை, ஆனால் இந்த தர்மத்தின் மீது எனக்கு பக்தி இருக்கிறது என்று வாழ்ந்தான் என்றால் அவன் நாத்திகனாக இருந்தால் கூட சொர்க்கம் செல்வான். அந்த ஸ்ரத்தை தர்மத்தின் மீது இருக்கணும். தர்மத்தின் மீதுன்னா ஈஸ்வரனுக்கு மேலே இல்லையே, அவனுக்கு எப்படி சொர்க்கம் கொடுத்ததுன்னா? ஈஸ்வரன் யார்? ஈஸ்வரன் தனியாக இல்லையே, தர்மம் தானே அவர். தர்ம வடிவாக இருக்கிறார். அக்னியின் தர்மம் அவரே, தண்ணியின் தர்மம் அவரே, ஆகாயத்தின் தர்மம் அவரே. எல்லா பொருள்களும் தர்மம் என்னென்ன இருக்கிறதோ அத்தனை தர்மம் அவராக இருக்கிறார். எனவே தர்மத்தின் மீது வைக்கின்ற ஸ்ரத்தையை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த சொர்க்கம் என்கின்ற அக்னியிலே ஸ்ரத்தை என்பதை அவர்கள் ஆகுதி செய்யும் பொழுது அதில் ஏதாவது உண்டாகும் இல்லையா? அது பேர் சோமராஜன் என்று பெயர். அதுக்கு சந்திரன் என்று ஒரு உபாசனை. இது நிஜமாக இப்படி நடக்கலாம் நினச்சிக்க வேண்டாம், ஒரு உபாசனை. அந்த சோமராஜன் என்ன ஆகிறான் பார்ப்போம். ரெண்டாவது அக்னி மேக தேவதை. இரண்டாவது அக்னி. இந்த மேக தேவதையில் என்னென்ன அக்னி குண்டம்லாம் பார்க்கணும் இல்லையா? மேக தேவதை தான் அக்னி குண்டம். அதுக்கு விறகு வாயு, அங்கே வருகின்ற புகை மேகங்கள், தீப்பொறிகள் எல்லாம் தணல், மின்னல் தான் அதில் இருக்கிற சுடர். இப்படி ஒரு கற்பனை.
அந்த இடியோசையெல்லாம் தீப்பொறிகள், மின்னல் ஜுவாலை, இடி தணல், இடி ஓசை தீப்பொறிகள் இப்படின்னு கற்பனை பண்ணுறாங்க. இப்போ இதில் என்ன நடக்குது? மழை மேகம் என்கின்ற அக்னியில் அந்த தேவர்கள், சொர்க்கலோகத்தில் தேவர்கள் சந்திரனை ஆகுதி செய்கிறார்கள். முதல்ல என்ன பண்ணாங்க? சொர்க்கத்துக்கு சிரத்தையை போட்டாங்க. சொர்க்கம் என்ற அக்னி குண்டத்தில் சிரத்தையை போட்டார்கள். அதில் சோமராஜன் வந்தான். சோமராஜன்னா சந்திரன். அந்த சந்திரனை இப்போ என்ன பண்ணுறாங்க? மழை மேகத்தில் போடுறாங்க. ரெண்டாவது யாகம். அந்த யாகத்தினால என்ன உண்டாகுது? மழை உண்டாகுது. இந்த யாகத்தில் சோமராஜன் வந்தான், சந்திரன். ரெண்டாவது யாகத்தில் மழை உண்டாகிறது. இந்த ரெண்டாவது அக்னி. மூன்றாவது அக்னி என்னன்னு பாருங்கள். இப்போ பூமிக்கு மழையை ஆகுதி செய்கிறார்கள். இப்படி வரிசையாக ஒன்று பின்னாடி ஒன்று வரதை நம்ம பார்க்குறோம். அக்னி சொர்க்கத்தின் மீது சிரத்தை, அங்கே சந்திரன் உண்டாகிறது. மேகத்தின் மீது சந்திரனை போட்டால் மழை உண்டாகிறது. பூமியின் மீது மழையை போட்டால் என்ன உண்டாகும்? அன்னம் உண்டாகும். பூமி தான் மூன்றாவது அக்னி. இதுக்கு கற்பனை பண்ணணும் இல்லையா? யாக குண்டம், நெருப்பு, இதெல்லாம் அது சொல்லுது. இந்த வருடம் 365 நாட்கள் அதுதான் அதுக்கு பிறகு. ஒவ்வொரு நாளாக எரிஞ்சு போகுது. எரிஞ்சோன்னா புது வருஷம் வரும் அப்படின்னு ஒரு கற்பனை. அதில் அந்த ஆகாசம்தான் புகை மண்டலம். இரவு வந்துருச்சுன்னா அது ஜுவாலை. 4 பக்கம் திசைகளெல்லாம் தணல். கோண திசைகள், இடை திசைகள், தென்மேற்கு, வடகிழக்கு என்று கோண திசைகளெல்லாம் தீப்பொறிகள். சரி, இந்த பூமி என்ற அக்னியில் மழை என்பதை இந்த தேவர்கள் அக்னி இந்த ஆகுதி செய்தால் என்ன கிடைக்கும்? அன்னம் பிறக்கிறது. மழை பெஞ்சால் பூமியில் அன்னம் உண்டாகும். இது 4வது அக்னி. இப்பொழுது இந்த மழை தண்ணீரை என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆடவன் தான் 4வது அக்னி. அதான் மனிதன், புருஷன். அவனுக்கு ஒரு அக்னி குண்டம் அவன் உடம்புல இருக்கும். வாக்கு தான் விறகு. ஏன்னா பேசுகிறதே நெருப்பு பொறி மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் மற்றவங்க சுட்டெரிக்கிறதே சொல்லாதான். அதனால் வாக்கு அங்கே விறகு. பிராணன் தான் மூச்சு விடுறது தான் புகை. அவனுடைய நாக்கு தான் ஆடிக்கிட்டே இருக்குனால ஜுவாலை, நெருப்பு மாதிரி. கண்கள் தணல். காது 2 பக்கமும் தீப்பொறிகள். இந்த ஆடவனுக்கு தேவர்கள் என்ன ஆகுதி செய்கிறார்கள் என்றால், அவர்கள் இந்த அன்னத்தை அவனுக்கு ஆகுதி செய்து உணவை கொடுத்து அவன் உடம்பில் ரேதஸை உண்டாக்குகிறார். ரேதஸ் என்றால் ஆண் விந்து திரவம். அதை உண்டாக்குகிறார்கள். இப்போ ஒவ்வொரு இதுவும் யாகமாக இருக்கிறது. ஆண் உடலில் அன்னத்தை ஆகுதி செய்தால் ரேதஸ் உண்டாகிறது. ஆடவனாகிய அக்னிக்கு தேவர்கள் அன்னத்தை ஆகுதி செய்கிறார்கள். அதிலிருந்து ரேதஸ் உற்பத்தி ஆகிறது. 5வது அக்னி, பஞ்சாக்னியில் 5வது. இங்கு பெண் தான் அக்னி குண்டம். அவருடைய பெண் உறுப்பு விறகு. ஆண் பெண் உறவின் ஆரம்பம் புகை. உள்ளுறுப்புகள் ஜுவாலை. உறவு செய்கின்றது, ஆண் பெண் உறவு செய்வது தணல். அங்கு விளைகின்ற இன்பம் தீப்பொறிகள். இப்படின்னு ஒரு கற்பனை. இந்த இடத்துல யார் என்ன ஆகுதி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அதே தேவர்கள் பெண் என்ற அக்னியில் ஆண் விந்துவை ஆகுதி செய்கிறார்கள். அப்போ என்ன கிடைக்கும்? கரு உண்டாகிறது. இவ்வாறு கரு உண்டாகுவதற்கு 5 அக்னிகள். சொர்க்கத்திலிருந்து மேகத்திற்கு சந்திரனாகி, மேகத்திற்கு மேகத்திலிருந்து மழையாகி, மழை பூமிக்கு அன்னமாகி, அன்னம் ஆண் உடம்பில் சென்று ரேதஸாகி, பெண் உடம்பிலே அந்த ரேதஸ் கருவாகிறது. ஒவ்வொரு தலையில், ஒவ்வொரு அக்னியிலும் ஒரு விளைவு, ஒரு ஆகுதி. இதை நம்ம பார்த்து முடித்தோம். 5ஆம் ஆகுதியில் ஜலசரீரம் தான். இப்போ ஆகுதி முடிஞ்சு கரு உண்டாயிடுச்சு. இப்போ ஜீவன் ஒருத்தர் இருக்கிறான். இது வரைக்கும் நடந்ததுலாம் உடம்பு உற்பத்தி. ஜலசரீரத்தில் இருக்கின்ற அந்த ஜீவன் மனித உருவை இந்த கருவில் புகுந்து மனிதனாக ஸ்தூல சரீரத்தை எடுக்கிறது. அந்த ஸ்தூல சரீரம் உல்ப என்ற சவ்வு, அதான் கருப்பை. நஞ்சு கொடி என்று சொல்வார்கள். கொடி பனிக்குடம் உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்லுது. பனிக்குடம் என்று சொல்லக்கூடிய அந்த சவ்வினால் மூடப்பட்டு 9 அல்லது 10 மாதங்கள், உபநிஷத்திலே 9 10 மாதம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா குறப்பரசம் அங்கேயும் இருந்துருது.
அதனால் 10 மாதத்தில் யாரும் பிறக்கதில்லையே. மாதம் என்பதை நாம் சூரியனை வைத்து கணக்கிடலாம், நட்சத்திரத்தை வைத்து கணக்கிடலாம், நிலாவை வைத்தும் கணக்கிடலாம். நிலாவை வைத்து கணக்கிட்டோம்னா ஒரு மாதத்தில் ஒரு பௌர்ணமி, ஒரு அமாவாசை, அது 28 24 வர்றதுனால 10 மாதம் என்பது 280 நாள் ஆகும். சூரியன் கணக்கில் போட்டோம்னா 30 நாள் கணக்கு போட்டோம்னா 10 மாதத்துக்கு 300 நாள் வரும். சந்திரன் கணக்கு போட்டால் 280 நாள். அதனால் 20 நாள் முன்னாடியே குழந்தை பிறகுது. 9 மாதம் என்று நம்முடைய சூரியன் அடிப்படையில் சொல்லலாம், 10 மாதம் என்று நிலாவின் அடிப்படையில் சொல்லலாம். அதனால் 9 10 மாதங்களில் கருப்பை உண்டாகிறது, கர்ப்பம் உண்டாகி மனிதனாக பிறக்கிறது. மனித ஜீவன் நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை இந்த பூமியில் வாழ்கிறான். மறுபடியும் சுருக்கமாக பார்ப்போம். சொர்க்கம் என்ற முதல் அக்னியில் ஸ்ரத்தையை அக்னியாக சிக்னை அக்னிக்கு இடுகிறார். அக்னி இங்கே வந்து சொர்க்கம்தான். சொர்க்கத்திலேயே ஸ்ரத்தையை போடுறாங்க, சந்திரன் கிடைக்கிறான். அடுத்தது மேக தேவதை, சந்திரனை மேகத்தில் போடுறாங்க, மழை கிடைக்கிறது. 3வது பூமி, மழையை பூமியில் போடும் பொழுது அன்னம் கிடைக்கிறது. அடுத்தது பூமி ஆடவன், ஆடவனில் அன்னத்தை போடுறாங்க, ரேதஸ் கிடைக்கிறது. 5வது பூமி பெண்ணினுடைய சரீரம், அதில் ரேதஸ் ஆகுதி செய்யும் பொழுது கரு உண்டாகிறது. இவ்வாறு 5 அக்னிகளை பார்த்தோம். சொர்க்கம் என்றும், மேகம் என்றும், பூமி என்றும், ஆடவன் என்றும், பெண் என்றும், இத்தனை தடைகளையும் தாண்டி தான் ஒரு கரு உற்பத்தியாகி மனிதனாக பிறக்கிறது என்று இன்று பார்க்கிறோம். இந்த 5 கேள்விகளுக்கு பதில் இதில் வருது. இறந்த பிறகு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அக்னிக்கே அவன் திரும்ப செல்கிறான். இந்த 5 ஸ்டேஜ் இருக்குது இல்லையா, இந்த 5 ஸ்டேஜில் ஏதாவது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அக்னிக்கு அவன் சென்றாகணும். அப்புறம் அங்கிருந்து தான் அவன் மற்ற இடங்களுக்கு செல்கிறான். எந்த அக்னியிலிருந்து உடலை பெற்றானோ அந்த இடத்திற்கே அவன் செல்கிறார் என்று இவ்வாறு இந்த உபாசனை முடிகிறது. இப்பொழுது நாம் 2 பாதைகளை பார்ப்போம். முன்னரே தேவயானம் பித்ருயானம் என்று. அதை தேவயானத்தை ஒளிப்பாதை என்று சொல்வார்கள், பித்ருயானை புகைப்பாதை என்று சொல்வார்கள். ஒளிப்பாதையை சுக்லம் என்றும் இதை கிருஷ்ணம் என்றும் சொல்வார்கள். இதை தாண்டி 3வது ஒரு பாதை இருக்குது, அது அதோகதி. அதோ என்றால் கீழ், அதோமுகம் என்று சிவனுக்கு ஒரு முகம் உண்டு, அதை கீழ் நோக்கிய முகம் என்று சொல்வார்கள். அது கீழான பாதை, கீழ் நோக்கிய பாதை. அதை பற்றி நாம் வேறு சமயத்தில் பார்ப்போம். இந்த அர்ச்சிஸ் மார்க்கம், தேவயானம், ஒளிப்பாதை, சுக்லம் என்று சொல்லக்கூடிய இந்த பாதையை யார் செல்வார்கள்? பஞ்சாக்னி வித்தையை நன்றாக அறிந்து வனத்தில் வாழ்ந்து சிரத்தையுடன் தவம் பழகுபவர்கள், கர்மயம் உபாசனையும் செய்தவர்கள் அர்த்தம். ஒளி உலகை சத்தியலோகத்தை அடைகிறார்கள். அர்ச்சஸ் மார்க்கத்தில் எண்டு சத்தியலோகம். இங்கே போகிறவங்க திரும்பி வர மாட்டாங்க, மறுபடியும் அக்னியில் இறங்கிறது கிடையாது. அப்படி நீங்கள் போகணும், திரும்பி வராமல் பிரம்மாவோடு சத்தியலோகத்தில் 10 நிலைகளையும் அடைந்து இந்த கல்பம் முடியும் வரை, நான் ஒரு கல்ப காலத்துக்கு எவ்வளோ காலம்னு சொன்னேன், பல சதுரியகங்கள் எழுந்து தேவலோக வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கணும்னு சொன்னால் இந்த பஞ்சாக்னி விதையை அறிந்து வனத்தில் வாழ்ந்து யக்ஞம், பஞ்சாக்னி வித்தை என்பது யக்ஞம், யக்ஞ ரூபமாகத்தான் நாம் வாழ்ந்திருக்கணும். இந்த சிரத்தையுடன் தவம் செய்தால் கர்மம் உபாசனையின் பேர். அவன் வானப்பிரஸ்தத்தில் வாழும் வரைக்கும் கர்மம் செய்திருக்கிறான். இப்போது வானப்பிரஸ்தத்தில் வந்த உடனே உபாசனை செய்கிறான். இப்படி தானே சொல்லியிருக்கிறோம். பிரம்மச்சாரி பருவத்தில் படிக்கிறான், கிரகப்பிரவசத்தில் ஆசிரமத்தில் அவன் தர்மங்களை செய்கிறான், தர்மப்படி வாழ்கிறான், ஈஸ்வரனுக்கு சந்தோஷம் கொடுக்குறான். அதன் பிறகு மானச கர்மத்தின் மூலம் அவன் புண்ணியங்களை உண்டாக்கி கொண்டு சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அர்ச்சிஸ் மார்க்கம் தேவயானம் மூலம் அலைகிறான். அதன் பிறகு அவன் திரும்புவதில்லை. அவன் செல்லுகின்ற பாதையை இங்கே சொல்லுகிறார்கள். அவன் ஒளியிலிருந்து பகலுக்கு சென்று, பகலிருந்து சுக்லபட்சம் சென்று, உத்தராயணம் வருடம், சந்திரன், சூரியன், மின்னல்,
சத்தியலோகம் என்ற இடத்துக்கு செல்கிறார். இப்போ சத்தியலோகத்துக்கு அவனுடைய ஜீவன் செல்லும் வழியில் எங்கெல்லாம் என்னென்ன ஸ்டாப்பிங் இருக்குதுன்னு பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு தேவதைகள். இந்த தேவர்களெல்லாம் ஒளி தேவதை, பகல் தேவதை, சுக்லபட்ச தேவதை, உத்தராயண தேவதை, ஆண்டு தேவதை, இதெல்லாம் நியதிகள், ஈஸ்வனுடைய தர்ம நியதிகள். சந்திர தேவதை, சூரிய தேவதை, மின்னல் தேவதை, இந்த தேவதைகள்லாம் அவனை வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு வந்து சத்தியலோகம், இதெல்லாம் காலத்தை குறிப்பது, சத்தியலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அவளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு யார் வருகிறார்கள் என்றால் மனிதரல்லாத பிரம்மாவிடம் அவரை அழைத்து செல்கிறார். மனிதர்கள் வர்றதில்லை, மனித ரூபம் இல்லை. அங்கே சத்தியலோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒளி ரூபத்தில் இருப்பாங்க. ஆனால் நம்முடைய இங்கே வாழ்ந்ததுனால மனிதர்களாக நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் மனிதர்கள் போல அவங்களுக்கு கர்மாவோ அவங்களுக்கு அடைய வேண்டியதோ இனவிருத்தியோ எதுவுமே இல்லை. அவர்கள் பேரானந்தத்தில் இருக்கின்ற ஒரு நிலை, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கட்டி காக்கின்ற நிலை இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் மனிதர் அல்லாதவர் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இது வந்து தேவயானம்னு சொல்லக்கூடிய மிக உயர்ந்த பாதை. இது செல்வதற்கு என்னென்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து 2வது பாதை தூம மார்க்கம். தூமம் என்றாலே புகை. இந்த வால் நட்சத்திரத்துக்கு தூமகேதுன்னு பேர். வால் நட்சத்திரத்துக்கு அது ஒரு தலை இருக்கும், நீண்ட வால் இருக்கும். அந்த வாலை வந்து கேதுன்னு சொல்லுவாங்க. கேதுன்னா பாம்பு, பாம்பினுடைய உடம்பு. தூமம்னா புகை, புகை போன்ற பாம்பு மாதிரி வானத்தில் இருக்கிறனால தூமகேது என்று அதுக்கு பேர். இந்த பாதைக்கு புகைப்பாதை அல்லது தூம மார்க்கம்னு பேர். இன்னொரு பேர் கிருஷ்ணகதி என்று பெயர். முந்தியது சுக்லகதி. இன்னொரு பெயர் பித்ரு மார்க்கம். இது முன்னோர்கள் இருக்கின்ற இடம். இங்கே போனவங்க திரும்பி வந்துடுவாங்க. பித்ரு லோகத்தில் இருக்கலாம், சொர்க்க லோகத்தில் இருக்கலாம். ஆனால் செல்லுகின்ற மார்க்கம் பித்ருலோகம், பித்ரு மார்க்கம். இவர்கள் முன்னோர்களாக வாழ்ந்து மறுபடியும் இந்த இதில் இன்னோர்களாக வந்துடுவாங்க. இவர்கள் எதை செய்து இது மாதிரி செல்கிறார்கள் இந்த பித்ருலோகத்துக்கு? இதுக்கும் கூட சில முக்கியமான முறைகள் இருக்குது. வீடுகளில் தினமும் வழிபாடு செய்ய வேண்டும். விளக்கேற்றி பூஜை செய்து பூ அர்ச்சனை செய்து வாழ்நாளில் இருக்கக்கூடிய நாளில் உங்களுக்குன்னு கிரகஸ்தம் கொடுத்து, குழந்தைகளாக இருக்கும்போது செய்ய முடிஞ்சிருக்காது, குழந்தை இருக்கும்போது கூட செய்திருக்கலாம். வாழ்நாள் முழுக்க தினமும் வழிபாடுகளை செய்திருக்கணும். நல்ல நற்பணிகளை செய்யணும். சார் இத்தனை நாள் நான் செய்யலை சார், சாமியை கும்பிடலை, வேண்டாம். நற்பணிகளை செய்திருக்கணும், தொண்டுகளை செய்திருக்கணும். பொதுநல தொண்டுகள், இரத்த தானம், சமிதா தானம், அல்லது ஆடைகளை தானம் கொடுக்கறது, பொருள் தானம், ஏதோ வேணால் சிரம பரிகாரம், அவங்களுக்கு மூட்டை சுமந்து ஹெல்ப் பண்ணலாம். இவ்வாறு செய்துனா அது தொண்டு, நற்பணி. குருவுக்கு செய்கின்ற பணி கூட முக்கியம். அந்த குரு வந்து டெய்லராக இருக்கலாம், டெய்லர் குரு, அல்லது அவர் வேறு ஒரு குருவாக இருந்து தச்சு வேலை சொல்லிக் கொடுக்குறாரு, அவர் குரு தான். சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் குரு இல்லை, உங்களுக்கு கைத்தொழில் சொல்லிக் கொடுக்குறவங்க குரு தான். அவர்களுக்கு தொண்டு செய்யணும். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது தொண்டு ஆகாது, அதையும் தாண்டி சொன்று செய்யணும். இதெல்லாம் நீங்கள் பித்ருமார்க்கம் செல்வதற்கு வேண்டிய முதலீடுகள். தானம் செய்யணும். இவ்வாறு கர்மங்கள் செய்தால் நிச்சயம் இந்த தூம மார்க்கத்தில் செல்லலாம். உபாசனை இவங்களுக்கு இல்லை, கர்மம் மட்டும் செய்திருக்காங்க. முன்னவர்கள் கர்மம் உபாசனை, கர்ம உபாசனை செய்தவர்கள். இது பகவத்கீதை பகவானும் சொல்லியிருக்கிறார். இவர்கள் போகின்ற பாதை எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, புகையிலிருந்து ராத்திரிக்கு செல்கிறார்கள். தேய்பிரையில் தேய்பிரை தேவதை, தட்சிணாயன தேவதை, வருட தேவதை, பித்ருலோகம், அதுக்கப்புறம் ஆகாசம், சந்திரன் என்று சந்திரனை அடைகிறார்கள், சோமராஜனை அடைகிறார்கள். இந்த பித்ருலோகத்துக்கு சந்திரலோகம் என்றும் பெயர். அது சூரியலோகம் என்றும் சொல்வார்கள் தேவர். சூரியன் சந்திரன் வந்து அந்த ஒளியும் பிரதிபலிப்பும் பற்றி சொல்வதாக இங்கே இருக்கிறது. அங்கே அவர்கள் தேவர்களுக்கு உணவாகிறார்கள். இந்த பித்திருக்களாக பித்திருயானம் சென்றவர்கள் அங்கே வாழ்கிறார்கள். அவங்கெல்லாம் வந்து தேவர்களுக்கு உணவுன்னு சொல்கிறாங்க. நாம் பூமியில் இருக்கும்போது தேவர்களுக்கு உணவுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்மெல்லாம் பசுக்கள். இந்த பசுக்கள்லாம் பால் கறந்து கறந்து யஜ்ஞங்கள் செய்து அவங்களுக்கு வாழ வைக்குது. எவனாவது ஒருவன் இந்த சாஸ்திரத்தை படித்து ஞானம் பெற்றுட்டான்னா ஒரு பால் தரும் பசு அவனுக்கு இழப்பு ஏற்படுதுன்னா தேவர்கள் அதை தடுக்க பார்க்குறாங்க. அதனால் இந்த ஞானத்திற்கு வரும்போது இடையூறுகள் நிறைய இருக்கும். ஆனால் வந்துவிட்டால் அதுக்கப்புறம் அவங்க ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் தெரிந்தோம். இவங்க அங்கே சென்றாலும் தேவர்களுக்கு பசுக்கள் தான். என்ன பசுவாக இருப்பார்கள் என்றால்
தேவர்கள் அனுபவிப்பதுக்கு விதத்தில் அங்கே பெண்களாக இருந்து மனைவியாக வாழ்வார்கள். ஆனால் தேவலோக கணவன் உங்களுக்கு அங்கே மனைவி, ஒருவேளை ஆணாக இருந்தான்னா ஒரு ஏவலாளாக இருப்பாள். சில சமயம் அங்கே விலங்குகளாக வாழ வேண்டியிருக்கலாம், அவங்கள பெட் டாக்ஸ் அல்லது பெட் அனிமல்ஸ், கிளியாக அப்படியெல்லாம். இங்கே மாதிரி சரீரம் தேவலோகத்தில் போனால் கூட அந்த ஜீவனுக்கு தேவலோக மிருகங்களாக வாழ்கின்ற, அல்லது அங்கே இந்திரனுக்கு வந்து வெள்ளை யானையாக இருக்கலாம், அல்லது சூரியனுக்கு வெண் புறவியாக இருக்கலாம். இப்படி இது மாதிரி தேவர்களுக்கு வேண்டிய விலங்குகளாகவும் வாழலாம். உருவம் தானே சேவை செய்வது. அல்லது அங்கு சென்றாலும் நீ சம்சாரி தான், அங்கு சென்றாலும் பூமியில் வாழ்வது மாதிரி தான் வாழணும், ஒரு முதலாளி கீழே தான் வாழணும். அல்ல தேவலோகத்தை செல்வதெல்லாம் பெரிய விஷயம்னு நினச்சிக்காதீங்க. நான் வைகுண்ட ஏகாதசி இறந்துட்டாங்க அவங்க, நிச்சயமாக அவங்க வந்து அங்கே போயிடுவாங்கன்னு அப்படிலாம் கிடையாது. எவன் ஒருவன் வாழ்நாள் முழுக்க கர்மம் செய்தானோ அவன் தான் செல்ல முடியும். எவன் ஒருவன் வைகுண்டம் போகணும்னோ உபாசனையும் செய்திருந்தால் தான் செல்ல முடியும். அவள் செய்த வினைப்பயன் யக்ஞ தான தபம் எவ்வளவு செய்தார்களோ அந்த அளவுக்கு. நான் வாழ்நாள் முழுக்க பூஜை செய்யலை சார், ஒரு 50 வருஷம் பண்ணியிருப்பேன், இல்லை 10 வருஷம் தான் பண்ணேன், கடைசி 2 வாரம் தான் நான் பண்ணேன் அப்படின்னா அந்த புண்ணியமாவது இருக்கும். அது இருக்கும் வரை அங்கே வாழலாம். ஒரு ஷார்ட் பீரியட், 2 மாதம் 3 மாதம். பிறகு அவள் அதே வழியில் திரும்பி வருவாங்க. சந்திரலோகத்திலேருந்து ஆகாசமும், ஆகாசிலிருந்து வாயுவும், வாயிலிருந்து புகையும் மேகமாகி மழையாகி பூமியில் இறங்கி ஆண் உடம்பிலே அன்னம் ரூபமாக சென்று ரேதசாகி பெண் உடம்பில் சென்று கருவாகி பிறப்பார்கள். அவர்கள் இந்த வானத்திலேருந்து வரும்பொழுது இந்த ஜீவன் ஜலசரீரத்தில் சொர்க்கத்தில் தானே சென்றான். இவன் சத்தியலோகத்திலேருந்து தான் திரும்ப வரமாட்டான். சொர்க்கத்தில் இந்த பித்ருலோகத்திலிருந்து அவன் மேகத்திற்குள் நுழைகிறான். நீரில் அவன் ஒட்டி கொள்கிறான். ஜீவன் என்பது என்ன? புரியட்ட காயம்னு சொல்லியிருக்கிறோம், அல்லது சோடசகலா 16 கலைகள் உடையவன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த 16 கலைகள் என்னென்ன? 5 பிராணன், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், இது 15. மனம் அல்லது அந்த கரணம் ஒன்று சேர்த்து 16. இந்த மனசில் இன்னும் 4 இருக்குது, அதையும் சேர்த்தோம்னா 19 ஆகும். ஏகோன விம்சதி என்று சொல்லுவோம், இல்லைன்னா 16ன்னு சொல்லிக்கலாம். இந்த 16 தொகுப்புகள் ஆகிறது பேர் ஜீவன் பேர். இந்த ஜீவன் மனசில் என்னென்ன இருக்கும்னா, அவன் பிறந்தபோது என்ன மனசு இருந்ததோ, பூமியில் வாழ்ந்தபோது இருந்து அது அங்கே இருக்கும். யார் இறந்தார்களோ அவர்கள் தான் சொர்க்கலோகம் செல்கிறார்கள். இங்கே அவர்கள் என்ன செய்திருந்தாங்களோ அங்கே போய் அங்கேயே அதை தான் செய்வாங்க. அங்கே அவங்க மனசு என்னவோ அதுதான் அனுபவிக்கும். அதனால் அதே மனசு உடைய அந்த ஜீவன், அவனுக்கு உருவமெல்லாம் மனித ரூபமெல்லாம் இருக்காது. கட்ட விரல் சைஸ் இருப்பான், கண்ணுக்கு தெரியாமல் இருப்பான். சூக்ஷ்ம சரீரம் மட்டும்தான் அவனுக்கு, நாடி பிராணம் தான் அவனுடைய உடம்பு. அவன் மழையில் தண்ணீரோடு கலந்துடுறான். மழை கொண்டும்போது பூமியில் வந்து விழும்போது, பூமியில் வந்து ஏதாவது ஒரு மண்ணில் விழுந்து ஒரு செடி கொடியை பிடிச்சிக்கிறான். செடி கொடிகள், மரங்கள், கடுகு, உளுந்து போன்ற ஏதாவது ஒரு பயிரில் வந்து ஒட்டிக்குவான். அந்த பயிரோடு சேர்ந்து அறுவடை செய்யப்பட்டு மூட்டையில் கட்டப்பட்டு வியாபாரத்துக்கு வந்து எங்கேயாவது யார் வீட்லேயாவது அந்த ஒரு ஆடவனுக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுது, அந்த கடுகு நல்ல ராசியான கடுகாக இருந்ததுன்னா அதன் வழியாக அவன் உடம்புக்குள்ளே போய் ரேதஸாக இருந்து ரேதஸில் போய் ஒட்டிகிட்டு இருப்பான். ரேதஸ்குள்ளே போகுதுக்க மாட்டான், ரேதஸோடு இருப்பான். அதன் பிறகு அவன் பெண்ணோடு கலக்கும் பொழுது ரேதஸோடு அவன் சென்று பெண்ணோட கரு பக்கத்தில் நிற்பான். அந்த கரு 4.5 மாதம் வளர்ந்த பிறகு அப்புறம் தான் உள்ளே நுழைவான். இது வரைக்கும் அவன் வந்து பேரசைட் மாட்டு ஒட்டிகிட்டு இருப்பான். முதல்ல மேகத்தில் ஒட்டிகிட்டு இருந்தான், தண்ணியில் ஒட்டிக்கிட்டான், கீழே வந்து செடி கொடியில் ஒட்டிக்கிட்டான், அப்புறம் பழம் தானியங்கள் மூலமாக மனிதனுக்குள்ளே சென்று ஒட்டிக்கிட்டான். ஆணிலிருந்து மறுபடியும் பெண்ணுக்கு ஒட்டிக்கிட்டு கடைசியில் பெண்ணுக்குள்ளே தான் அவன் நிரந்தரமாக குடியிருக்குன்னு மனித ரூபத்தை எடுக்கிறான். இது இப்படி நடக்குமா அப்படின்னா, சில பேர் பஞ்சாக்னி வித்தையை தப்பாக நினச்சிக்கிறாங்க. மழையாகவே நம்ம மாறிடுவோம், பழமாகவே மாறிடுவோம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இதெல்லாம் வருவதற்கு வேண்டிய வாயில்கள், அது செல்வதற்கு பற்றுக்கோடுகள். ஒரு ஜீவன் ஒரு சரீரத்தை பற்றிக்கிட்டு தான் வரும். அது ஜலசரீரத்தில் இருக்குது. ஜலசரீரத்துக்கு ஏதாவது ஒரு பற்றுக்கோடு இருந்தால் தான் வரும். ஆனால் நீர்நிலைகளாக இருக்கக்கூடிய மழை மேகமும் அல்லது தாவரங்கள் ஈரப்பசை இருப்பதனால அதன் மீது ஒட்டி கொண்டும், ரேதஸில் ஈரம் இருப்பதனால ஜலசரீரம் ஒட்டிக்கொள்வதற்கு வேண்டிய வாய்க்கால்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜலசரீரம் உண்மை என்பதை நான் பலமுறை என் அனுபவத்திலே பார்த்துருக்கிறேன். என்னுடைய குருநாதரெல்லாம் ஒரு காலத்தில்
குழந்தை வரம் கேட்டு அவங்ககிட்ட வரும்பொழுது அவர் கனியை தான் கொடுப்பார், கனியில் கொடுப்பார். அப்புறம் விபூதியும் கொடுப்பார். ரெண்டும் கொடுக்குறீங்களே சாமி என்ன அப்படின்னு. விபூதி நான் கொடுக்கறது வந்து அவங்கள ரேதஸ் உற்பத்தி செய்வதற்கு வேண்டிய க்ஷீரபலத்தை தருகிறேன். க்ஷீரபலம்னா அந்த உடம்பில் இருக்கிற பிளட்டில் இருக்கிற சீரம். இங்கிலீஷில் சீரம், சமஸ்கிருதத்தில் க்ஷீரம். இதை பாலில் கலந்து 2 பேரும் கவி குடிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ 2 பேர் உடம்புலையும் ஹார்மோன்லாம் உற்பத்தி ஆகி கரு உற்பத்தி ஆவதற்கு வேண்டிய வாய்ப்பை அந்த விபூதி தரும். இந்த விபூதியில் அவர் எதையோ வைக்கிறார். அதுக்கப்புறம் கனியை கொடுப்பார், இது வீட்டில் வச்சுக்கோங்க. அந்த கனியில் தான் ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் காத்துக்கிட்டே இருக்கும். இவங்க இனச்சேர்க்கை செய்து குழந்தை ஆன பிறகு உடனடியாக ரேதஸ் வழியாக ஒட்டிக்கும். இப்படின்னு எங்கள் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அதன் பிறகு இந்த உபநிஷத்தெல்லாம் படிக்கும்பொழுது தான் அவர் சொன்னது உண்மை. அவர் உபநிஷத்தை படிக்காமலே சொன்னார். அவர் ஒரு சித்தர், அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதை நடைமுறையிலே அவர் செய்திருக்கிறார். அதனால் இந்த ஜீவர்களெல்லாம் இந்த பூமியில் நம்ம பார்க்குறோம். கண்ணுக்கு தெரிஞ்சு ஜனங்கள் நிறைய பேர் நடமாட்டுறாங்க. கண்ணுக்கு தெரியாத ஜீவர்கள் பிறக்கிறதுக்காக காத்துக்கிட்டு தானியங்களிலும், ஏன் கோழியில் கூட இருக்கலாம். நீங்கள் வாங்குகிற கோழியில் கூட ஒட்டிகிட்டு இருக்கலாம். நீங்கள் கோழியை சாப்பிடும் பொழுது அதெல்லாம் வரும். சாஸ்திரம் வந்து மாமிச உணவை தவிர்க்க வேண்டுங்கிறதுனால உதாரணங்களை உளுந்து, கொள்ளு, கடுகு அப்படின்று பயிர்களை சொல்லிச்சு. இந்த ஜீவன் வருவதற்கு ஈரப்பசை எடுக்கிற எந்த ஒரு உணவையும் அது பற்றி கொள்ளும் என்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தண்ணீரும் கூட போதும். சில பேருக்கு தண்ணீரில் கூட நாம் ஜீவனை ஏற்றி கொடுக்கலாம். கனிகளிலே சிறந்தது இந்த எலுமிச்சங்கனி. இவ்வாறு இந்த ஜீவன் தாய் வயிற்றில் பிறந்து என்ன பண்ணுவான்? இங்கிருந்து அடுத்த கட்டம் நகர்வது கடினமானது அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. எந்த கட்டம்னா, இந்த தாவரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கான் இல்லையா, அவன் அங்கிருந்து தப்பி யாராவது மனிதனுடைய ரேதஸ்குள்ளே போகிறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவனுக்கு காத்திருக்க வேண்டிய காலங்கள் அதிகமாக இருக்கலாம். சரியான தாய் கிடைக்கணும், சரியான தந்தை வினைப்பயனுக்கு ஏற்றபடி கிடைக்கணும். இவன் ஒரு வாழ்நாள் முழுக்க கட்டடம் கட்டுற வேலையில் இருந்தான். ஆனால் அவனுடைய ஆசையெல்லாம் கட்டடம் கட்டிக்கிட்டே பாட்டு பாடுறது. தெம்மாங்கு பாடுவான், அல்லது இந்த சிந்து பைரவத்தில் காவடி சிந்து பாடிட்டு இருப்பான். புன்னாக வராளியில் ஏதாவது பாட்டு பாடிட்டு இருப்பான். ராகம் பேர்லாம் தெரியாது. நல்லா பாடுறியப்பா, நீ பெரிய பாடகனாக வரலாம்னு. இல்லைங்க, வயிற்று பழைப்புக்கு நான் கட்டடம் கட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த கட்டடம் கட்டும்போது ஏற்பட்ட புண்ணியத்தினால இவன் ஆசைக்கு ஏற்றபடி இன்னொரு வீட்டில் அவன் வந்து குழந்தையாக இசை குடும்பத்தில் பிறக்கிறான். அப்போ புண்ணியத்தை கட்டடம் கட்டி பெற்றான். ஆசையை, அந்த புண்ணியத்தை பயன்படுத்தி இன்னொரு சரீரத்தை பெற்றுகிறான். அப்போ சரீரம் பெறுவதற்கு என்னென்ன வேணும்னா, புண்ணியமும் வேணும், ஆசையும் இருக்கணும். எப்படிப்பட்ட ஆசையோ அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கிறது. அவன் அடுத்த பிறவிலே அவன் பிறந்ததுலேருந்தே இசையோடு இருக்கிறான். அப்போ நினைப்பான், எனக்கு கட்டடக்கலை பிடிக்கும், ஆர்கிடெக்ட் படிக்க போகிறேன். நல்லா பாடுறியடா, போகுமா? இல்லைம்மா, நான் பாட்டை வேணால் ஹாபியாக வச்சுக்கிறேன், நான் ஆர்கிடெக்டை போய் கட்டடக்கலை போவேன். மறுபடியும் இந்த சுழற்சி வந்துக்கிட்டே இருக்கும். மனிதனுடைய ஆசை இப்படி முடிவடைவதே இல்லாமல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த குழந்தை கட்டடம் கட்டிகிட்டே வாழ்ந்து பணத்தை சம்பாதித்து தான தர்மங்கள்லாம் செய்து இசையும் செய்து பிறந்து அவன் மறுபடியும் பிறக்கணுன்னா இந்த பித்திரியானத்தில் போகிறான். போன பிறகு திரும்பி இங்கே வரான். வந்து பூமியில் ஏதாவது பழத்துலையோ கிழங்குலையோ காத்துக்கிட்டு இருக்கிறான். யாராவது சாப்பிடுவாங்களான்னு. எத்தனையோ காடுகளிலே மரங்களிலே சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. அங்கே போய் இருந்துட்டான்னா அவன் எப்போ வந்து மனிதனுடைய ரேதஸ்க்கு வர முடியும்? அப்படி வாழ்நாள் முழுக்க காத்திருக்க வேண்டும், நீண்ட நாள். கர்மங்கள் சரியாக அமைந்து விட்டால் அது எப்படியாவது நாட்டுக்கு வந்துடும். நாட்டுக்கு வந்து மனிதனுடைய சரீரத்துக்கு வரும். அந்த காலத்தில் மனிதர்கள் எல்லாம் காட்டுவாசியாக வாழ்ந்தார்கள். அப்போ அவங்க காட்டுவாசியாக அந்த பழத்தை சாப்பிட வாய்ப்பு இருக்கிறது. எனவே மரங்களும் வேண்டும், செடிகளும் வேண்டும். கட்டடங்களை மட்டும் கட்டிகிட்டு இருந்தோம்னா இனிமேல் ஜீவராசிகள் இங்கே வருவது கூட வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இவ்வாறு நம்ம ஒரு விஞ்ஞானபூர்வமான யுக்திபூர்வமாக ஒரு நாலேஜை தேடிக்கிறோம். ஆனால் இதை அதிகமாக நீங்கள் பொருட்படுத்திக்க வேண்டாம். நம்முடைய நோக்கம் இந்த பஞ்சாக்னிய வித்தியை செய்து தேவயானத்துக்கு சென்று சத்தியலோகத்தில் போவதல்ல. அடுத்த கட்டம் நகர்ந்து நாம் வந்து முக்தி அடைய வேண்டியிருக்கிறது. யார் உணவில் அவர்கள் புகுகிறார்களோ
அவர்களது வீடு வழியாக அவர்கள் உடலை பெறுகிறார்கள் என்று இந்த பஞ்சாக்னி வித்தை 5 கட்டங்களை தாண்டி வருகிறது. முன்வினை பயனுக்கேற்ப அந்த குழந்தை பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர உடல்களை பெறும். அதான் அந்த ஆசை எப்படிப்பட்டதோ, புண்ணியம் எப்படிப்பட்டதோ. ஒருவேளை அந்த ஜீவன் இழிவான செயல்களை செய்திருந்தால் விரைவில் இழிந்த பிறவியை அடைகிறார்கள். அது என்ன? இந்த பூமியிலே நாயாகவோ பன்றியாகவோ சண்டாளனாகவோ பிறக்கிறார்கள். அது என்ன சண்டாளன் அப்படின்னா? நாகரிகமற்றவன். நாகரிக உலகத்திலே நாகரிகம் இல்லாமல் வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். பொது இடத்துல இப்படி பேசணும், பொது இடத்துல இப்படி நடந்துக்கணும் என்று தெரியாதவர்கள் சண்டாளரும் பேர். அல்லது காட்டுவாசிகள். இன்னும் கூட இந்த அந்தமான் நிக்கோபார் போன்ற தீவுகளிலே காட்டுவாசிகள் இருக்கிறார்கள். ஆஸ்திரேலிய படத்தில் பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். அவங்கக்கிட்ட நம்ம போக முடியாது. அவங்க அம்பு போட்டு அடித்து நம்ம கொண்டுடுவாங்க. இது வரைக்கும் ஒரு வெள்ளையனோ அல்லது சாதாரண மனிதனோ அப்படி நெருங்கி பழகி பேசியதே இல்லை. தூரத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. கிட்ட போனால் கொண்டுடுவாங்க. நரமாமிசம் சாப்பிட்றவளாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்கள நம்ம அப்படி ஒரு உடம்பும் கிடைக்குங்கிறாங்க. நாயாகவோ பன்றியாகவோ சண்டாளங்கிறது ஒரு இனம் கிடையாது. நாகரிகமற்றவன் என்று அர்த்தம். மொழி இல்லாதவன். இன்னொரு கதி, 3வது கதி. பித்ருயானம் சொன்னோம், தேவயானத்தை பற்றி சொன்னோம். சத்திலோகம் போவது, பித்ருலோகம் போவது. இன்னொன்று அதோகதி என்று கீழே. இதையும் பார்ப்போம். இது சங்கரன் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இது இழிவான பாதை. 3வது பாதை. மேலே குறிப்பிட்ட பாதைகளில் செல்லாதவர்கள் ஈ, கொசு போன்ற அற்ப ஜந்துகளாக பிறக்கிறார்கள். இவர்களுக்கு ஈ இறந்த பிறகு அந்த ஜீவன் இந்த பித்ருயானம்லாம் போகாது. அது இன்னொரு ஈயாக தான் பிறக்கும். ஈயாகவே ஒரு 100 வருஷம். அதுக்கப்புறம் ஈ மாதிரி ஒரு கொட்டை ஈ, மாட்டு ஈ. இந்த ஈயிலேயே பல வகையெல்லாம் அதை அனுபவிக்கும். அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய அதோடைய ஆசை என்ன இருக்கும்? ஈயாக இருக்கிறத விட நம்ம இப்படி பறக்கிறோம். ஈயை நம்ம லபக்குன்னு இந்த குருவியும் ஒவ்வாலும் தின்னுட்டு போகுது. அடுத்த பிறவி நம்ம பறவையாக பறக்கணும் போது அது பறவையாகவும் நாராகவோ கொக்காகவோ மீன் கொத்தியாகவோ எப்படியோ பறக்கும். இப்படி மிருக உடம்புகளிலேயே வாழ வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அது இழிவான பாதை. ஈ, கொசு போன்ற அவன் மனித உடம்பு கொடுத்து அது சரியாக பயன்படுத்தாதனால இந்த தண்டனை. அற்ப ஜந்துகளாக பிறக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் பிறவி சொல்கிறார்கள். இவங்களுக்கு சொர்க்கலோகம் சென்று ஒரு ஓய்வு எடுக்கிற நிலை கூட கிடையாது. இந்த பூமியில் சிற்றுயிர்கள் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தில் அதிகமான உயிர்கள் பூச்சிகள்ங்கிறாங்க. உயிரினங்களை மொத்த எண்ணிக்கை போட்டோம்னா அதில் 40% பூச்சிகள், மீதி தான் பறவைகள், மீன்கள், மிருகங்கள், பாலூட்டிகள், இந்த ஊர்வனை இதெல்லாம் சேர்கிறது. அந்த மாதிரி உருவங்களை அவர்களுக்கு நிறைய இருக்கிறதுனால இந்த பாப யோனிகளில் இருக்கவங்கெல்லாம் அங்கே வசிப்பதற்கு நிறைய வீடு காலி. இன்னும் நிறைய பூச்சிகள் வெறும் உடம்பு தான் இருக்குது, உள்ள ஜீவன் கூட இல்லாமல் இருக்குது. அது வாழ்ந்து செத்துட்டு போகுது. ஆனால் எவனுக்கெல்லாம் இந்த ஈ அனுபவம் வேணுமோ, இந்த அதோகதிக்கு சென்றவன் இந்த ஈ உடம்பில் இருப்பான். அங்கத்தில் ஒரு 1000 ஈ மொச்சிட்டு இருந்ததுன்னா அதில் ஏதாவது ஒன்றுத்தில் ஒரு ஜீவன் இருப்பான். ஆமாம், அது மீதியெல்லாம் வெறும் உடம்புகள் தான். அந்த உடம்புகளுக்குள்ளே வந்துட்டு போகிறவங்களும் இருப்பாங்க. இப்படி இதுக்கு அளவில்லாமல் பேசிக்கிட்டு போகலாம். சிற்றுயிர்கள் இந்த பூமியில் அதிகம் இருப்பதற்கு காரணம் இருப்பதனால இந்த சொர்க்கலோகம் நிரம்புவதில்லைன்னு சங்கரர் சொல்கிறார். ஒரு கேள்விக்கு பதில். ஏன் சொர்க்கலோகத்தை போய் யாரும் சொர்க்கலோகம் போகிறதில்ல? எல்லாரும் அதோகதியில் பூச்சிகளாகவே இருந்து கொண்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு அங்கே நிரம்புறதில்லை, இங்கேயே நிரம்பிடும். இன்னும் நம்ம சொன்னோம் இந்த பூமியில் 8 பில்லியன் ஆகிடுச்சேன்னு. இப்போ மனிதர்கள் எல்லாம் உடம்பால் தொந்தரவு பண்ணுறதில்லை, எல்லாம் மனசால் தொந்தரவு பண்ணுறாங்க. மனசாலோட தொந்தரவுதில்லை, இப்போ அறிவால் தொந்தரவு பண்ணுறாங்க. மனசாலன்றவன் திட்டிடுவான், கோபப்படுவான், அடிச்சுடுவான், ஏதாவது சொல்லுவான். இப்போது அறிவினால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி திருட்டுத்தனமான செயலெல்லாம் செய்யும் பொழுது அவர்கள் அதோகதிக்கு செல்கிறார்கள். அதனால் இந்த பாப்புலேஷன் இங்கே அதிகமாகாது, பூச்சிகள் ஒன்றா அதிகமாகும். அது பூச்சிகள் அதிகம் வேண்டியதில் அது ரொம்ப வழிஞ்சிட்டு இருக்கிறதுனால இவர்களுக்கு உடம்புக்கும் பஞ்சம் இல்லாமல் இருப்பார்கள். எனவே சொர்க்கலோகத்தில் எப்பொழுதுமே காலி இடம் உண்டு. மனை காலி, டூலேட் போர்டு, யார் வேணால் அங்கே சீக்கிரம் போகலாம் வரலாம். அதனால் கர்மத்தையோ உபாசனையோ சென்று அங்கே போய் வருவது தான் புத்திசாலித்தனம். அதை விட பெரிய புத்திசாலித்தனம் புத்தி யோகம் சொல்லக்கூடிய கர்மயோகத்தில் வாழ்ந்து
இந்த கர்மமும் உபாசனமும் தருகின்ற அற்ப சுகத்தை தியாகம் செய்கிறது. கர்ம பல தியாகம். கர்மம் செய்து பல தியாகம் செய்பவன் நிச்சயம் அவன் ஞானத்திற்கு தகுதியாகி இந்த பிறவிலேயே குருவை அடைந்து சாஸ்திரத்தை கற்று அவன் மோட்சம் அடைகிறான். இது பற்றி ரிக் மந்திரமும் இருக்கிறது. இந்த பஞ்சாக்னி வித்தையின் மகிமை. பொன்னை திருடுபவன், அதாவது பேங்க்கில் ராபரி, வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது நகையை திருடுறவன், மது அருந்துபவன், மது அரும்போது எப்போது பொழுதுபோக்கு இல்லை, மருந்து அருந்து தொழிலாக வைத்திருப்பவன், குருவை அவமானப்படுத்துபவன், சான்றோர்களை இழிவுபடுத்தவன். குருவை அவமானது சான்றோர் வேறு சொல்கிறார். பெரிய மனுஷர்கள்லாம் நான் காலை வெட்டிடுவேன், கையை வெட்டிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவான். யாரை வந்து கேட்பான் அப்படின்னு அதிகார தோரணை பேசுகிறவர்கள், சான்றோர்களை பெரியவர்களை கூட அவங்க மரியாதை இல்லாமல் நடத்துபவர்கள் ஆகிய நாள் வரும். பொன் திருடன், மது அருந்துபவன், குருமை அழிபவன், சான்றோர்களை இழிவுபடுத்துவன், இவருடன் தொடர்பு கொண்ட ஐந்தாமவன். இவனு இதெல்லாம் செய்யலை, இவனுக்கு ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருக்கிறான். அந்த ஐந்தாமவனும் சேர்ந்து அந்த அதோகதிக்கு விழுகிறான். பஞ்சாக்னி வித்தையை அறிந்தவன் வீழ்வதில்லை, இவனை பாவம் தீண்டுவதில்லை, இவன் புண்ணிய உலகங்களை அடைகிறான். பஞ்சாக்னி வித்தையை நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்த வகுப்பில் 3வது வித்தையை பற்றி நாம் பார்ப்போம். ஓம். சாந்தோக்கிய உபனிஷத் அத்தியாயம் 5. 24 கண்டங்கள் இதில் இருக்கின்றன. இதில் உபாசனைகளும் கிரியைகளும் இருக்கின்றன. நாம் இதுவரை பிராண வித்யா மற்றும் பஞ்சாக்னி வித்யா ஆகியவற்றை பார்த்தோம். இது கடந்த 10 கண்டங்களில் உள்ள தொகுப்புகள். அடுத்து வருகின்ற 11லிருந்து 18 வரை அதற்கு வைஸ்வானர் வித்யா என்று பெயர். ஆக 3 வித்யாக்களை பார்க்க போகிறோம். இதனுடன் பிராணாக்னி வித்யா அல்லது பிராணாக்னி ஹோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரியையும் நாம் பார்க்க போகிறோம். கண்டம் 11லிருந்து 18 வரை வைஸ்வானர வித்யா. கண்டம் 18லிருந்து 24 வரை, 19லிருந்து 24 வச்சுக்கலாம், தொடர்புடைய கிரியா என்னன்னு பார்ப்போம். வைஸ்வானர வித்யா. ஒரு முறை சில பண்டிதரெல்லாம் திண்ணையில் அமர்ந்து கொண்டு சாப்பிட்டு விட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு பிரம்மத்தை பற்றி பேசுகிறாங்க. எது பிரம்மம், எது மேலான கடைசி தத்துவம்? நமக்கு தெரிஞ்ச தத்துவங்களெல்லாம் ஆகாயம், வாயு, அக்னி, நீர், நிலம், இப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பிராணன், இதெல்லாம் இதுக்கெல்லாமே ஆதாரமாக எது இருந்தது, எது அந்த பிரம்மம், அதுதான் மேலானது, எதுவாக இருக்கும் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. உபநிஷத்தில் போய் அவங்க குருக்கிட்ட கேட்டாங்கன்னா அவர் கரெக்டாக சொல்லுவார். ஆனால் இவங்க திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இவங்க பண்டிதர்கள் படித்த இந்த வேத ஞானத்தை வைத்துக்கொண்டு, கர்மகாண்ட ஞானத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பிரபஞ்சமாக விளங்குபவர் விராட். பிரம்மம் தான் இந்த ஸ்தூலமான கண்ணுக்கு தெரிகின்ற பிரபஞ்சம், விதவிதமாக அனுபவமாகின்ற பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் எது எடுத்தாலும் கண்ணுக்கு விருந்தாகவும், காதுக்கு சப்தமாகவும், இசையாகவும், மூக்குக்கும் நாக்குக்கும் சருமத்திற்கும் உணர்வுகளை தரக்கூடியதாகத்தான் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. பிரபஞ்சத்தில் இருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் குணம் இருக்கிறது. இந்த குணத்தை நாம் 5 புலன்கள் வழியாக அனுபவிக்கிறோம். அந்த குணங்கள் எங்கிருந்து வருகின்றன, எதிலிருந்து வருகின்றன? பஞ்சபூதங்களிலிருந்து வருகின்றன. ஏன்னா பூதங்களுக்கு குணங்கள் இருக்கின்றன. அவற்றின் கலப்பினால் இந்த குணங்கள் எல்லாம் கலந்து கலந்து பலவிதமான குணங்கள் இருக்கிறது. இந்த குணங்கள் ஒன்றொன்றும் நமக்கு ஒரு அனுபவத்தை தருகின்றன. இந்த அனுபவங்கள்லாம் தான் சுகதுக்கங்கள், இன்ப துன்பங்கள், உணர்வுகள், கோபங்கள், ஆனந்தம், அறிவு, கண்களில் இருக்கின்ற காட்சி, இவ்வாறு விதவிதமாக நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா? அந்த அனுபவிக்கின்ற இந்த பிரபஞ்சத்துக்கு விராட் என்று பெயர். இந்த விராட்டாக இருப்பது யார் என்ற பிரம்மம் தான், அவர் பகவான் தான். எவர் ஒருவர் விராட்டாக இருக்கிறாரோ அவருக்கு இன்னொரு பெயர் வைஸ்வானரன், விஸ்வநரன் என்று பெயர். நரன் என்றால் அழியாத புருஷன். விஸ்வமாக இருந்து அழியாத புருஷன் ஈஸ்வரன், பரமேஸ்வரன், பகவான். அவர்தான் மேலானவர்.
இவருக்கு 11 அங்கங்கள் உள்ளன. இந்த அங்கங்களை நம் உடம்பில் பல உறுப்புகளாக நினைத்து தியானிக்க வேண்டும். இந்த பிரபஞ்சமே வைஸ்வானரனுக்கு உடம்பாக இருந்ததுன்னா, நான் தான் வைஸ்வானரன் என்று தன்னை நினைத்து கொண்டால், என் உடம்பில் இருக்கின்ற 11 அங்கங்களும் வைஸ்வானுடைய அங்கங்களாக நினைத்து தியானிக்க வேண்டும். இப்போ உடம்பில் உள்ளது தான் பிரபஞ்சத்திலும் இருக்குது. இதை பெருவாக பெரியவர்கள் சொல்வார்கள், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் என்று சொல்வார்கள். இந்த விதியை இப்போ சொல்லிக் கொடுப்பவர் பேர் ஆச்சாரியா அசுவபதி என்கிற ராஜா. இங்கேயும் சத்திரியன் தான் சொல்லித்தரார். இவருக்கு 6 மாணவர்கள் இருக்கிறார்கள். இதில் முதல் 5 பேர்கள் திண்ணையில் உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த 5 பேர் ஒரு கலந்தாலோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வராதனால உத்தாலக ஆருணி என்பவரை சந்திக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், உத்தாலக ஆருணி அடுத்த அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு மாணவன். அவங்க அப்பா உத்தாலக ஆருணி, அவருடைய மகன் ஸ்வேதகேது. அந்த பேரும் உத்தாலக ஆருணியை சேர்ந்து இந்த மேலான பிரம்ம தத்துவத்தை பற்றி கேட்கிறார்கள். அவர் எனக்கு இதை பற்றி தெரியல என்று சொன்ன உடனே, சரி நானும் உங்களோட சேர்ந்து வரோம், இதை தெரிஞ்சவர் ஒரு அசுவபதிங்கிற ராஜா தான், நம்ம 6 பேரும் அவரை போய் கேட்போம் என்று அவர்கள் ராஜாவிடம் அணுகுகிறார்கள். அந்த சீடர்கள் யார் யார் என்பதை உபனிஷத்தில் இருக்கும்படி நான் தருகிறேன். முதல் மாணவன் பிராசீன சாலர். அவன் உபமன்யுவின் மகன். உபமன்யுவின் மகனாகிய பிராச்சீன சாலர். 2வது புருஷரின் மகனான சத்திய யக்ஞர். 3வது பால்லவியின் மகனான இந்திரத்யும்னர். 4வது சக்ராட்சரின் மகனான ஜனர். 5வது அஸ்வதாரஸ்வரின் மகனான புட்டிலர். இந்த 5 பேரும் தான் இல்லறத்தவர்கள், பண்டிதர்கள். நமது ஆத்மா எது, பிரம்மம் யார் என்று அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ள ஒரு முடிவு வரவில்லை. சரி, நாம் அருணரின் மகனான ஆருணி உத்தாலகரை அணுகி இந்த மேலான தத்துவமாகிய வைஸ்வானரன் எப்படிப்பட்டவர் என்று அந்த உபதேசத்தை கேட்போம் என்கிறார். இவர்களெல்லாம் கிரகஸ்தர்கள், குடும்பஸ்தர்கள், குழந்தை குட்டிகளோடு மனைவியோடு வாழ்கிறவர்கள், ஊரில் பெரிய மனிதர்கள், பண்டிதர்கள். அவர்கள் சந்தேகத்துடன் வருகிறார்கள். இதை உத்தாலகாரணி பார்க்கிறார். ஆடுறா, இவர்களெல்லாம் மகாசாலா மகாஸ்ரோத்ரி அப்படின்னு அவர் நினைக்கிறார். மகாசாலான்னா, சாலை என்ன தெரியும் நமக்கு, ஒரு தோட்டத்தில் வந்து சாலை கட்டி வாழ்வோம். யாகம் செய்கிற இடத்த யாகசாலைம்பாங்க, சமையல் பண்ணுற இடத்த பாகசாலைம்பாங்க, ஆடு மாடுலாம் கட்டியிருக்கிற கொட்டகைக்கு கோசாலைன்னு சொல்லுவாங்க. இப்படி 3 விதமான சாலைகளும் கொண்டிருக்கின்ற பெரிய செல்வந்தர்கள், பண்டிதர்கள், ஊரில் பெரிய மனுஷர்கள். அதனால் இவங்களாம் மகாசாலா என்று சொல்கிறார். மகா ஸ்ரோத்ரி, ஸ்ரோத்திரம்னா காது. இவங்க வேதத்தை நல்லா கரைச்சி குடித்து காதில் வந்து ஓதி இருக்கிறவங்க மகா ஸ்ரோத்தியர்கள், கேள்வி ஞானம் உடையவர்கள். இவங்க வந்து கேள்வி கேட்க வராங்க, எனக்கு என்ன தெரியும், தாட்டி விட்டுருவோம். இவங்க வந்த உடனே சரி நமக்கு தெரியாது, வேற ஒருத்தர் அனுப்பிடலான்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறார். நமக்கு தெரியாது, அசுவபதி போய் பார்க்கலாம், நானும் உங்களோட சேர்ந்து வரேன், அது கற்றுக்கிறேன்னு. நல்லது, நாம் 6 அசுவபதியிடம் செல்வோம் என்றார். அவர்தான் நமக்கு வைஸ்வானர வித்யாவை சொல்லித்தர சிறந்தவர் என்று அவர்கள் பேசிக்கொண்டு ராஜாவின் அரண்மனைக்கு செல்கிறார்கள். மன்னவரிடம் அந்த தூதுவன் போய் இது மாதிரி 6 பண்டிதர்கள் வந்திருக்கிறாங்க. ஓ, பண்டிதர்கள் வந்திருக்கிறாங்கன்னா ஏதாவது பணம் காசு கேட்க வருவாங்க, தட்சிணை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை பற்றி புகழ்ந்து சொல்கிறார். இங்கே பாருங்கள், எங்கள் நாட்டில் திருடர்கள் கிடையாது, ஸ்தேன என்று சொல்லக்கூடிய திருடர்கள் இல்லை, கஞ்சன் என்று சொல்லக்கூடிய கர்தரியர்கள் இங்கே இல்லை, எங்கள் நாட்டில் குடிகாரங்களே இல்லை, மத்தியபோ, மதுவை அணுதுவர்கள் மத்தியபோ, போனா போகி, மத்தியபோ என்பவனும் இல்லை. அப்புறம் அக்னிகாரியம், இந்த தினமும் அக்னிகாரியம் செய்யக்கூடியவர்கள் செய்யாதவர்கள் இல்லை, எல்லாம் தினமும் செய்கிறாங்க. அதனால் அநாஹித அக்னி எங்கள் ஊர். அக்னி எப்பவுமே எல்லார் வீட்டிலும் இருந்துக்கிட்டே இருக்கும், சோறும் கிடைக்கும், யஜ்ஞமும் கிடைஞ்சிட்ருக்கோம். இங்கே பற்றாக்குறையே இல்லாத நாடு. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பெரிய யஜ்ஞம் பண்ணுறான்னு இருக்கிறேன். அந்த யஜ்ஞத்தில் நிறைய புரோகிதர்களை வந்து எடுப்பாங்க. நீங்களும் உட்காந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து தாராளமாக தட்சிணை கொடுக்குறேன், அதில் நீ கலந்துக்க அப்படின்னு தட்சிணைக்கு வந்திருக்கிறான்னு நினச்சிக்கிட்டார். சரி, வந்தது வந்தீங்க, யஜ்ஞத்துலேயும் கலந்துக்கிட்டிங்கன்னா சாப்பாடும் போடுறேன்,
தட்சணையை வாங்கிட்டு போங்க அப்படின்னு. ஆனால் அவங்க நாங்கள் அதுக்கு வரலைங்க, நான் உங்ககிட்ட இந்த வைஸ்வானர வித்யான்னு சொல்கிறோம் இல்லையா, மிக மேலானவர், அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னோடனே, அப்படியா, அப்போ உங்களுக்கு அவரை பற்றி ஏதோ தெரிஞ்சிருந்து தான் நீங்கள் எங்கிட்ட வந்திருக்கிறீங்க, என்கிட்ட கொஞ்சம் அதிகபட்சமாக தான் தெரிய பார்த்துருங்க, உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கிறேன்னு அவங்களுக்கு சில கேள்விகளை கேட்கிறார். அவங்களுடைய அறிவின் ஆழத்தை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் அந்த வைஸ்வானர ஆத்மாவை, உங்களுடைய ஆத்மாவையோ அல்லது வைஸ்வானுடைய ஆத்மாவையோ, பிரபஞ்ச விராட்டினுடைய ஆத்மா உன்னுடைய ஆத்மாவை எப்படி நீங்கள் உபாசிக்கிறீங்க, நீங்கள் எப்படி செய்துட்டு இருக்கீங்க, அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறார். அப்போ முதல் சீடர் பிராசீலர் சொல்கிறாரு, நான் தேவலோகத்தை தான் மேலானது வைஸ்வானரன் என்று அவனை தான் நான் உபாசிக்கிறேன், தேவலோகம் தான் எனக்கு முக்கியங்கிறார். அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், ஓகே ஓகே, நீங்கள் சொல்கிறது நியாயம்தான், நீங்கள் பேரொளியை உபாசிக்கிறீர்கள், சுதேஜசா என்று பெயர், சொர்க்கத்துக்கு பேரொளின்னு பேர், தேஜஸ் உடையது, தேஜஸ் இருக்கிறதுனால ஒளி ரூபமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவர்கள்னு பேர். அதனால் உனக்கு பயணம் இருக்கிறது, நீ விராட்டை தேஜஸ் உடைய சொர்க்கமாக பார்த்துட்ட, தப்பு இல்லை. அதனால் உன் குலத்தில் எல்லாருக்கும் சுதம் பிரசுதம் ஆசுதம் என்கின்ற கிரியைகள்லாம் காணப்படும். இதெல்லாம் உங்களுக்கு குடும்பத்தில் இந்த கிரியையெல்லாம் செய்வாங்கன்னா சடங்குகள் செய்து கொண்டிருப்பார்கள். இவை சோமக்கிரியைகள், இதெல்லாம் அவருக்கு தெரியுது, எவ்வளோ விஷயம் சொல்கிறார், இதெல்லாம் சோமக்கிரியைன்னு பேர். இது உங்களுக்கு பித்ருலோகத்தை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு கிரியைகள். இதனால் உங்களுக்கு தடையின்றி உணவு இந்த உலகத்தில் கிடைக்கும். ஆனால் இது வைஸ்வானர வித்யா கிடையாது, இது வைஸ்வானுடைய தலையை மட்டும்தான் நீங்கள் வணங்குற மாதிரி தெரியுது, அவருடைய ஒரு தலை மட்டும்தான் சொர்க்கம் அப்படிங்கிறார். சரி, நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு புருஷரின் மகனை சத்தியயஜ்ஞர் கேட்குறார். நான் சூரியனை தான் நான் மிகப்பெரியதாக நினைத்து வைஸ்வானரன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா, அது நல்லது தான், இதனால் உங்கள் குலத்தில் நல்ல போகப்பொருள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் வைஸ்வனுடைய கண்ணை தான் நீங்கள் வணங்குறீங்க, ஏதாவது ஒரு உறுப்பை தான் நீங்கள் வணங்குற மாதிரி தெரியுது, அவர் தலையை வணங்குறாரு, நீங்கள் கண்ணை வணங்குறீங்க. சரி, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, வையாக்கிர பாதர் வைக்கியாக்கிர பத்தியர் அப்படின்னு பேர். இது வைக்கிய அப்படிங்கிறது விக்கிய அப்படின்னு எடுத்துக்கணும். வையாக்கிர பத்தியர், நான் வாயுவை உபாசிக்கிறேன். பேரை எப்படி வச்சுருந்தா எப்படி இப்போ சொல்கிறது, நான் வாயுவை உபாசிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓ, அவர் சொர்க்கம், நீ அவர் சூரியன், நீங்கள் வாயு, உங்களுக்கு பல திசையிலிருந்து பரிசுகள்லாம் வரும், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நல்லது தான் செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் வைஸ்வானிடம் பிராணனை மட்டும்தான் தியானிக்கிறீங்க, அவர் தலை, அவர் கண், நீங்கள் மூச்சு காற்று நீங்கள் பண்ணுறீங்க, இது முழுமை இல்லையே. சரி ஜனர், நீங்கள் என்ன சொல்லுங்கள், நான் ஆகாயத்தை மட்டுமே தியானிக்கிறேன் அப்படின்றார். உங்களுக்கு நிறைய மக்கள் செல்வம் கிடைக்கும், பொருள் செல்வம் கிடைக்கும், ஆனால் பகவானின் வயிற்றுப்பகுதி, மார்பு பகுதியை தான் நீங்கள் உபாசிக்கிறீர்கள், அது முழுசு கிடையாது. புட்டிலரே, நீங்கள் என்ன செய்கிறீங்க, நான் தண்ணீரைத்தான் முக்கியம் என்று நினைக்கிறேன், தண்ணீர் தான் தாக நீக்கும், எல்லாருக்கும் வேணும், விவசாயம் செய்வதற்கெல்லாம் வேணும், அதனால் தண்ணீர் தான் வைஸ்வானரன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், பகவான் அப்படின்னு. நீங்கள் ஆரோக்கியத்தை நல்லா பெறுவீங்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்வீங்க, ஆனால் பகவானின் அடிவயிற்றை மட்டுமே நீங்கள் தியானிக்கிறீர்கள், அது தண்ணீர் இருக்கிற இடம். சரி ஜனர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் மண்ணை உழுதுண்டு உணவுகள் தருகின்ற மண்ணை நான் கடவுளாக நினைக்கிறேன், பகவானாக நினைக்கிறேன், நான் பிருத்திவியை மட்டுமே தியானிக்கிறேன். அப்படியா, நீங்கள் வாழ்க்கையில் நிலை பெற்றிருப்பீர்கள், பூமி மாதிரி நிலையாக அசையாமல் இருப்பீங்க, உங்களை அசைக்க முடியாது. ஆனால் நீங்கள் அந்த வைஸ்வானனுடைய பாதத்தை தான் நீங்கள் தியானிக்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் 6 பேருமே, தலை ஒருவர், கண் ஒருவர், பிராணன் ஒருவர், மார்பு பகுதி, அடிப்பகுதி, பாதங்கள் என்று 6ஆக தனித்தனியாக பிரித்து நீங்கள் தியானம் பண்ணுறீங்களே தவிர நீங்கள் அவரை முழுசாக தியானம் பண்ணவே இல்லையே. அப்படி நீங்கள் செய்தாங்கன்னா என்ன ஆகுன்னா, நீங்கள் சாப்பிடும்பொழுது என்ன இப்படி சாப்பிட்றீங்க, உங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்றதா தான் நினைக்கிறீங்க, அப்படி சாப்பிடக்கூடாது. நென் வயிற்றில் போட்டோம்னா அகில உலகத்துக்கும் வயிற்றில் போட்ட மாதிரி இருக்கணும்னு நினச்சி தியானம் பண்ணி செய்யணும். ஏனென்றால் தன் உடம்பே விராட் என்பதால் நீ சாப்பிட்டோம்னா அகில பிரபஞ்சத்திற்கும் சாப்பாடு போட்டதாக செய்கிறது தான் உண்மையான தியானம். நீங்கள் அப்படி செய்யலை. ஆனால் அவர் தன்னுள் அனைத்தையும் அறிபவராக
அபிவிமானமாக இருக்கிறார், அப்படி நீங்கள் தியானிக்கவில்லையே. எல்லா உலகங்களிலும் எல்லா உயிர்களிலும் வாய் வழியாக உண்பவராக ஆவீர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? ஒவ்வொருத்தரும் நம்ம உலகத்தில் சாப்பிட்றவங்க அவங்க வயிற்றை கழுவிக்கிற மாதிரி, தாயும் பிள்ளையும் ஒன்றானாலும் வாயும் வயிறும் எழுதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சாப்பிட்டா தான் அவன் பசி அடங்கும், நான் சாப்பிட்டா தான் பசி, நான் சாப்பிட்டோம்னு இன்னொருத்தன் பசி அடங்காது. ஆனால் எவனொருவன் தன் சரீரத்தையே விராட் என்று நினைக்கிறானோ, அவன் விராட்டே தன்னில் இருப்பதாக நினைக்கிறானோ, அவன் ஒருவன் சாப்பிட்டாலே உலகத்துக்கெல்லாம் உணவு கொடுத்தா மாதிரி அப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தை அவன் பெறுகிறான் அவன் என்று நினைக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட உபாசனை இது நீங்கள் அப்படி சரியாக முழுமையாக செய்யலையே அப்படின்னு. ஒரு மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவருக்கு தொண்டையில் கேன்சர் வந்து சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டார். சீடர்கள்லாம் வருத்தமாக உட்காந்துருக்குறாங்க, அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. நீங்களாம் போய் சாப்பிடுங்க, எனக்காக நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீங்கன்னு. குருவே, நீங்கள் பகவான், நீங்கள் சாப்பிடாமல் நாங்கள் எப்படி போய் சாப்பிட்றது அப்படின்னு. இது ஒரு வாய் தான் எனக்கா? இந்த உலகத்தில் எல்லா வாயும் என்னதுடா? நீங்கள் எத்தனை வாய் என்னென்ன சாப்பிட்டது எனக்கு தான் வருது, நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது அதுதான் உபாசனையில் மிக அது ஞானத்தால் பிறந்தது. இவர்கள் ஓரளவுக்கு உபாசனை செய்பவர் தான். நல்ல தன்னை எப்படும் சாப்பிடும் பொழுது மற்றவர்கள் ஈண்டு விற்று சாப்பிடணும், விராட்டுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த விராட் என்று சொல்லக்கூடிய வைஸ்வானர் என்று சொல்லக்கூடிய ஈஸ்வரனுடைய சொர்க்கம்தான் தலைப்பகுதி. வடிவங்கள் இங்கே பார்க்கின்ற நாமரூபங்களெல்லாம் அவனுடைய கண்கள். பல வழிகள் இந்த பூமியில் எத்தனையோ வழிகள், சாலைகளெல்லாம் இருக்குது. அதனுடைய பிராணனாக நீங்கள் நினைக்கணும். எங்கு விரிந்திருக்கின்ற ஆகாயம்தான் அவருடைய நடுப்பகுதி, தண்ணீர் அவருடைய அடிவயிறு, நிலம்தான் அவருடைய பாதங்கள், யாக குண்டம் அவருடைய நெஞ்சு பகுதி, குசப்புல் என்று சொல்லக்கூடிய தர்பை போன்றவைகளெல்லாம் அவர் நெஞ்சில் முளைத்திருக்கின்ற முடிகள், கார்கபத்திய அக்னி அவருடைய இதய பகுதி, தட்சிணாக்னி அவருடைய மனம், ஆகவனீய அக்னியே அவர் வாய் என்று நாம் செய்கின்ற யஜ்ஞங்களையும் அக்னிகளையும் உலகில் பார்க்கின்ற அனைத்தையும் அவருடைய சரீரமாக ஒரு பகுதியாகத்தான் பார்க்கணும். நீங்கள் ஒன்றையும் தனித்தனியாக பார்ப்பதில் பிரயோஜனம் இல்லை. இவ்வாறு நாம் விராட்டை ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற தியானத்தில் நீங்கள் அமர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் இப்போ அதுக்கு இந்த விராட்டை செய்கின்ற கிரியைகளை பற்றி சொல்கிறேன். எப்படி கிரியைன்றது சொல்கிறார். சாப்பிடும்போது செய்யத்தான் கிரியை. இங்கே ரொம்ப சுலபம். நீங்கள் இதுக்காக ஒன்றும் பெருசாக யஜ்ஞானம் பண்ண வேண்டாம். இந்த கிரியை சாப்பிடும்போது செய்கின்ற சடங்கு. சாப்பிட உட்காரும்போது அன்னத்தை பரிமாறி வைத்துக்கொண்டு வைஸ்வானரனை தியானிக்க வேண்டும். அப்படி தியானிக்கவர் கொஞ்ச நேரம் இந்த விஸ்வத்தை பார்த்துவிட்டு அவருடைய இங்கு முளைத்திருக்கின்ற புல்லெல்லாம் அவருடைய மார்பு மயிர்கள், இங்கின்ற தண்ணியெல்லாம் அவருடைய அடிவயிற்றில் இருக்கின்ற தண்ணி, அவருடைய பாதம் இந்த பூமி, இந்த இப்படி என்று இந்த ஒவ்வொன்றையும் அவராக நீங்கள் பார்க்கணும். அப்படி தானே நம்ம ஈஸ்வர பார்வை, ஈசாவாசியம் இதகும் சர்வங்கிறோம். அவரே தான் எல்லாமாக இருக்கிறார் என்று பார்க்கணும். இந்த சந்திரனும் சூரியனும் அவருடைய கண்கள், இந்த வானமண்டலம் அவருடைய தலை என்று நினைத்துவிட்டு ஒரு பகுதி உணவை அவருக்கு ஆகுதியாக மனசில் கொடுக்கணும். அவருக்கு அப்படியே யாக குண்டத்தில் கொடுத்து இந்த உணவை நம்ம மனசால் கொடுக்கணும். அப்புறம் ஒரு முதல் கவலத்தை எடுத்து வாயில் போடும் முன்னே பிராணாய ஸ்வாஹா என்று மந்திரம் சொல்லி உண்ண வேண்டும். இதனால் உங்கள் பிராணன் அல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்ச பிராணனுக்கும் அந்த சக்தி பாய்கிறது. எப்படி சொல்கிறாங்க இல்லையா, இப்போ கோயிலில் அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த பிராணமண்டலம் கோயில் முழுக்க இருக்கிறது. சூட்சும சரீரம் எல்லாமே அந்த ஈஸ்வரனுடைய சூட்சுமமான அந்த பிராணமண்டலம் நாடி பிராணன் இருப்பதனால நாம் அபிஷேகம் செய்யும் பொழுது அவர் பிராணனை உற்பத்தி செய்கிறார். அந்த பிராணன் இந்த பிரகாரத்தில் இந்த இடமிருந்து வலமாக சுற்றி வரும். ஆனால் நம்ம வலமிருந்து இடமாக நம்ம போனோம்னா அந்த பிராணனை எதிர்கொண்டு வரலாம். அதனால் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த பிரகாரத்தை சுற்றி வருவதற்கு ஒரு வழக்கம் உண்டு. அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது ஓம் என்று சத்தம் போட்டுக்கிட்டு பிராணன் நம்மளை மோதும். அதை நாம் கிரகித்து கொள்ளலாம் உடம்பில். அதனால் கோயில் பிரகாரத்தை சுற்றுவது ரொம்ப முக்கியமான ஒன்று. அவ்வாறு எவன் ஒருவன் சாப்பிடும்போது பிராணாய ஸ்வாஹா என்று ஒரு கவலத்தை அல்லது ஒரே ஒரு சாதத்தை வாயில் போட்டு முழுங்கிவிட்டு செய்கிறவனுக்கு இந்த பிராணனுக்கு சக்தியை கொடுத்தவனாக ஆகிறான். இதனால் பிராணன் திருப்தி அடைகிறது. பிராணன் திருப்தி அடைந்தால் கண்கள் திருப்தி அடைகின்றன. எல்லா பிராணிகளுடைய கண்களும் திருப்தி அடைகின்றன. கண்கள் திருப்தி அடைந்தால் சூரியன் திருப்தி அடைகிறது.
சூரியன் திருப்தி அடைந்தால் சொர்க்கம் திருப்தி அடைகிறது. சொர்க்கம் திருப்தி அடைந்தால் சூரியனுக்கு கீழே இருக்கிற அனைத்தும் திருப்தி அடைகின்றன. மழை பொழிகிறது, உலகமெல்லாம் வளம் வருகிறது. ஒரே ஒரு வாய் பிராணாய ஸ்வாஹா என்று ஒரு கிரியையை செய்ய வேண்டும். இவ்வாறு பிரபஞ்சமே திருப்தி அடைகிறது. உனக்கு என்ன கிடைக்கும்? நல்ல நல்ல பலன் கிடைக்கும். மக்கட் செல்வம், பசு செல்வம், கால்நடைகள், கோழி போன்றதெல்லாமும், உணவு, உடல் வலிமை, முகத்திலே பொலிவு, பிரம்மவர்ச்சஸ் ஆகியவை உண்டாகும். 2ஆம் கவலத்தை சொல்கிறார். வியானாய ஸ்வாஹா என்கிற மந்திரத்துடன் வாயிலிட வேண்டும். இதெல்லாம் வழக்கமாக வீட்டில் செய்கிறது தான். சாப்பிட்றது முன்னாடி அப்படி எடுத்து தண்ணி தெளிச்சிக்கிட்டு அது வாயில் போட்டுக்குவாங்க. பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, சர்வம் பிரம்மார்ப்பணம் அப்படின்னு அப்படி வாயில் போட்டு முழுங்கிறது உண்டு. இதில் இவ்வளோ பலன் இருக்குது அவங்களுக்கு தெரியாது. இதன் மூலம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இதனால் ஞானம் திருப்தி அடைந்து செவிகளும் சந்திரனும் திசைகளும் சந்திரனுக்கு கீழே அனைத்தும் திருப்தி அடைகின்றன. இவ்வாறு மற்ற பிராணங்களுக்கும் பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்ன சொல்ல பலன் தான். பசு செல்வங்கள், மக்கட் செல்வங்கள், பிணி நோய் இல்லாதது, உணவு பெருத்து ஓடும், இதெல்லாம் அங்கே சொல்லப்பட்டது தான். எல்லாரும் வளமும் கிடைக்கும். அப்புறம் சமானாய ஸ்வாஹா என்று சொன்னால் சமானன் திருப்தி அடைந்து இதனால் மனம் திருப்தி அடையும், மழை பொழியும், மின்னல், மழை மற்றும் அதன் கீழுள்ளை திருப்தி அடைகின்றன என்று சமானாய ஸ்வாஹா என்று சாப்பிட வேண்டும். இவ்வாறு மற்றதும் புரிஞ்சுங்க. இப்படி செய்யாதவன் என்ன செய்கிறான்னா, அக்னியை விட்டு சாம்பலில் ஆகுதி அளிப்பது எப்படி? ஆகுதி குடுறா அப்படின்னு யாககுண்டத்தில் போட்டான்னா அவன் அனலில் போடணும் இல்லையா? திகுன்னு எரிகின்ற இடத்துல தான் அந்த ஆகுதியை விடணும். இவன் சாம்பலில் போட்டான்னா அது ஒரு பிரயோஜனம் இல்லையே, அது புகை தான் வருமே தவிர அது ஒன்றும் தேவர்களுக்கு செல்லாது. அப்படி பயனற்ற யாகம் செய்வது போல இருக்கும். வெறும் வயிற்றில் தான் மட்டும் சாப்பிடுவது, பிராணனுக்கு கொடுக்காமல் சாப்பிடுவது, அது பயனற்று போவதைப் போல இந்த வைஸ்வானர வித்யாவை அறியாமல், இந்த முறையில் அறியாமல் அக்னிஹோத்திரம் போன்றவெல்லாம் செய்கிறது வீணாக போகிறது. நிறைய பேர் அக்னிஹோத்திரம் செய்கிறாங்க. ஆனால் அந்த விராட் வைஸ்வானர வித்யா என்று அறிந்து கொண்டு அதை செய்திருந்தால் அனைத்து பிரபஞ்சத்துக்கும் உணவளித்தவர்களாக இருப்பார்கள், பிராணனை தந்தவர்களாக இருப்பார்கள். அறிந்து செய்பவன் அனைத்து உறுப்புகளுக்கும் உணவளிக்கிறான், தன் உடம்புக்கும். தர்பை புல்லத்தை கொண்டு போய் அக்னியில் போட்ட உடனே அது எப்படி பொசுன்னு சாம்பலாகிடுது இல்லையா? அதுபோல் அவனது பாவங்களும் சாம்பலாகின்றன என்று இந்த வைஸ்வானர வித்யாவுக்கும் அதன் தொடர்பான கிரியைக்கும் பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. வைஸ்வானர வித்யை அறிந்து உண்பவன் அவனுடைய எச்சில் உணவை சண்டாளனை கொடுத்தா கூட அது பெரிய பிரசாதம் தானே, அவன் பகவானுக்கு கொடுத்ததாக நினைக்கிறான். சில பேர் எச்சில் யாரும் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. இவனுடைய எச்சிலை சாப்பிட்டேன்னா பகவானுக்கு கொடுத்த பிரசாதமாக மற்றவர்கள் சாப்பிடலாம், சண்டாளனுக்கு கொடுத்தா கூட அது பகவானுக்கு கொடுத்தது போல ஆகும் என்று இந்த மந்திரம் சொல்கிறது. எப்படி பசித்த குழந்தைகளெல்லாம் தாயை சுற்றி அம்மா 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 அப்படின்னு வருமோ, இப்போல்லாம் யாரும் வரதில்லை. அப்போது குழந்தைகளெல்லாம் பட்னியில் இருக்கும். அம்மா எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வருவாங்க, வந்த உடனே அம்மா மடியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்குறது எல்லாம் ஓடி வந்து மச்சிக்கும். அப்படி இந்த வித்யாவை செய்பவனுக்கும் இந்த கிரியை செய்பவனுக்கும் பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா என்று சாப்பிடுவனுக்கு எல்லா உயிர்களும் அவனை சூழ்ந்து கொண்டு நன்மையை எதிர்பார்க்கும். அவனுக்கு எதுவும் தீங்கு செய்யாது, அவனை உணவு தருவான், அவனை காப்பாற்றுவான் என்று அவனை அண்டும் அவனை சரணாகதி அடையும் என்று சொல்கிறார். இவ்வாறு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. நாம் அடுத்த வகுப்பில் 6வது அத்தியாயம் துவங்குவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.